கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பரமபிதா யெகோவா தேவனுடைய நாமத்தினாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்திலே மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அடியேன் சார்ந்திருக்கிறதான பாண்டிச்சேரி சபையாருடைய அன்பையும் வாழ்த்திலையும் கூட உங்கள் மத்தியில் தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி. முதல் முறையாக தேவன் உங்களை முகமுகமாக காண்பதற்கு இரக்கம் பாராட்டியிருக்காங்க. ஸோ இந்த நாளையும் தேவன் நம்முடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கிருபையாக கூட்டி கொடுத்து இப்படியாக அவருடைய சமூகத்தில் ஒரு சிறு கூட்டமாய் நாம் கூடவும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளவும் அவருடைய மகத்துவமுள்ள அந்த வார்த்தைகளை குறித்து தியானிக்கவும் தேவன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த ஒரு நாளுக்காகவும் இந்த ஒரு நேரத்திற்காகவும் மீண்டும் நம்முடைய இரட்சகர் வழியாக நாம் நன்றிகளையும் துதி சோத்திரங்களையும் ஏறெடுத்துக்கொண்டு நாம் பாடத்துக்கு நேராக கடந்து போகலாம். ஸோ பாடத்தினுடைய தலைப்பு தேவனுடைய புத்திரர், சில்ட்ரன் ஆஃப் காட் அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழாக தான் நம்ம அந்த பாடத்தை பார்க்க போகிறோம். ஒரு எளிமையான பாடம் இருந்தாலும் அதையும் புரிந்து கொள்வதற்கு தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை கொடுத்து வழி நடத்துவாங்க அப்படின்ற விசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணலாம்னா பாடத்துக்கு நேராக கடந்து போகலாம். ஆதார வசனமாக வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் இது யாரு பேசினது, எங்க பேசினாங்கன்னு ஞாபகம் இருக்குங்களா? நமக்கு பரிச்சயமான ஒரு காரியம் அங்க பேசியிருப்பாங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மலை பிரசங்கத்துல நம்முடைய போதகர் பேசிட்டதான ஒரு காரியம் தான் நம்ம ஆதார வசனமா எடுத்திருக்கோம். யாரு தேவனுடைய புத்திரர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்கன்னா யாருங்க? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க தான் யாருங்களா? தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போ யாரு ஒருத்தவங்க சமாதானம் பண்றாங்களோ அவங்க தான் யாருங்களா? தேவனுடைய புத்திரர். சரி, யாருங்க தேவனுடைய புத்திரர் இல்ல தேவனுடைய பிள்ளைகள்? யார சொல்லலாம்? நாம தானுங்க. நாம தான் யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அங்க போதகர் சொல்றாங்கன்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போ அவங்க தான் தேவனுடைய புத்திரர்களாம். அப்போ என்னதான் இந்த பாடத்துல நம்ம பார்க்க போறோம்னா சமாதானம்னா என்ன, அதை பண்றவங்க யாரு, எப்படி பண்ணணும், ஏன் அவங்க பாக்கியவான்கள், அவங்களுக்கு ஏன் தேவனுடைய புத்திரர்னு பேர் கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ண போறோங்க பாடத்துல பார்க்க போறோம். அப்போ சமாதானம் அப்படின்னும் போது வேதத்துல இந்த சமாதானத்தை குறித்து நம்முடைய ஆண்டவர் எங்கேயாவது பேசியிருக்காருங்களா? அவர் ஓட்டத்தை முடிச்சு இந்த பூமியை விட்டு போறதுக்கு முன்னாடி அவர் சீஷர்களுக்கு சொல்லிட்டு போன விஷயம் என்னதாங்க? வசனம் வாசிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. நம்முடைய போதகர் இந்த பூமியை விட்டு போகும்போது சீஷர்களுக்கு சொத்தா வச்சுட்டு போனது என்னதாங்க? சமாதானம். அவர் ஏதோ நிறைய காசு, பணம், லேண்டு இதெல்லாம் என்ன பண்ணலைங்க, வச்சுட்டு போயிருந்தாங்கன்னா 6 கால சபையிலே நேரம் என்ன இருக்குங்க? காலியா இருக்கும், நமக்கு எதுவுமே இருந்திருக்காது. ஆனா அவர் வச்சுட்டு போனது என்னன்னா, என்னுடைய சமாதானத்தை என்ன பண்றேன் உங்களுக்கு வைத்துட்டு போறேன். அது எப்படி இருக்காதுன்னா உலகம் கொடுக்கிற பிரகாரமா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கன்றாரு. அப்ப இந்த ஒரு சமாதானம் அப்படின்றதனுடைய மதிப்பு என்ன அப்படின்றத நம்ம என்ன பண்ணுங்க புரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்முடைய பிதாவாகிய தேவன் அவர் எப்படி இருக்காருங்க? சமாதானமா இருக்காரு. ஒட்டுமொத்த அண்ட சராசரத்தையும் சிருஷ்டித்த தேவன் அவர் பூமியில தீமையை அனுபவிச்ச போது இப்ப எல்லாம் அவருக்கு என்ன பண்ணுதுங்க, எதிராக செயல்பட்டு இருக்கு. இருந்தாலுமே அவர் எப்படி இருக்காருங்க? தண்ணீர் தான் எப்படி இருக்காருங்க? அவரு சமாதானத்தை ஏதாவது இழந்தாருங்களா பிதாவாகிய தேவன்? இல்லை இல்லைங்களா? சரி, எப்படின்னா அவருடைய சமாதானம் அவருக்குள்ள இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணாருங்க, எவ்வளோ பிரச்சனைகள் எப்படி நடந்தாலும் அவருடைய திட்டத்துல அதை இசைவா கொண்டு போற அளவுக்கு அவருக்கு என்ன இருக்குங்க, வல்லமை இருக்கு. நம்ம சனிக்கிழமை கால தியானத்துல பாத்தீங்கன்னா கூட இருக்கும், எல்லாவற்றையும் தன்னுடைய திட்டத்துக்கு இசைவா கொண்டுட்டு போயிடுவாரு. யாரு எதிராக அவருக்கு வந்தாலும் என்ன எதிராக நடந்தாலும் அவருடைய சமாதானத்தை அது என்ன பண்ணாதுங்க,
ஒரு காலம் அது குறைக்காது, கெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அவருடைய அனந்த ஞானம், அவருடைய முன்னறிதல், அவருடைய வல்லமை என்ன பண்ணுங்க, அதை எல்லாத்தையும் அவருடைய திட்டத்துக்கு இசைவாக கொண்டுட்டு போயிடும். ஸோ அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் எப்படி இருந்தாருங்க? சமாதானமா இருந்தாருங்களா இல்லைங்களா? அவரால் படைக்கப்பட்ட ஜனங்கள் அவரை வந்துட்டு என்ன பண்ணாங்க, ஒரு குற்றவாளி போல நிற்க வச்சு அவரை கேலி கிண்டலுக்கு உள்ளாக்குனாங்க. 3.5 வருஷம் ரொம்ப கடுமையான அந்த ஊழியம். ஆனால் அதன் மத்தியில் அவர் சமாதானத்தை இழந்து போனாருங்களா? இல்லை. கரெக்டாக பிதாவினோட சித்தத்தை என்ன பண்ணாருங்க, செஞ்சாரு. ஸோ காரணம் என்னன்னா, அவருடைய சமாதானம் யாருக்குள்ள இருந்துச்சுங்க? தேவனுக்குள்ள இருந்துச்சு அவருடைய சமாதானம். அதனால அவருக்கு என்ன ஆகலைங்க, அந்த ஒரு சமாதானம் அவரை விட்டு போகல. எல்லாம் அவருக்கு எதிரடையா இருந்தாலுமே கூட அவர் என்ன பண்ணாருன்னா, தெளிவா தேவனோட சித்தத்தை சரியா செஞ்சு முடிச்சாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதுதான் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு போயிருக்காருன்னா, அவருடைய சமாதானத்தை அவருடைய பின்னடியார்களுக்கு என்ன பண்ணிட்டு போயிருக்காருங்க, வச்சுட்டு போயிருக்காங்க. ஸோ அந்த சமாதானம் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கணும். நம்ம அந்த சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். அப்போதான் நாம யாரா மாற முடியுங்க, தேவனுடைய புத்திரர்களா மாற முடியும். ஸோ பழைய ஏற்பாட்டு காலத்துல கூட ஒரு வசனம் வாசிக்கலாம். சங்கீதம் 34:14 வசனம் வாசிங்க. 34வது சங்கீதம் 14வது வசனம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். அப்ப என்ன தேடி நம்ம தொடரணும்னு சொல்றாங்கன்னா, இங்க தாவீதும் பாடும்போது என்ன சொல்றாருங்க, சமாதானத்தை தேடி அதை நீங்க என்ன பண்ணுங்க, தொடர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு. அப்போ சமாதானம் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப வந்துட்டு ஒரு மதிப்பு மிக்கதா, அது வந்து நம்ம லைஃப்ல தேவையான ஒரு காரியமா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அவருடைய நிருபங்கள் என்னதான் எழுதுவாருங்க, அதிகமா அந்தந்த நாடுகளுக்கு எழுதுவது உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. ஸோ அந்த ஒரு வாழ்த்து செய்தியில கூட அவர் என்னதான் சொல்றாருன்னா, அதிகமா சமாதானத்தை குறித்து அங்க முக்கியத்துவப்படுத்துறத பார்க்கலாம். ஸோ இந்த சமாதானம்ன்ற ஒரு விஷயம் அநேக நாடுகளிலுமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு வாழ்த்து செய்தியா பயன்படுத்துறாங்க அப்படின்னு இந்த சகோதரர் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, போலந்து நாட்டில் வந்து இந்த சமாதானத்தை என்ன லாங்குவேஜில் சொல்றாங்கன்னா, போகோச் அப்படின்னு அவங்க அதை வந்து அதை வாழ்த்து செய்தியா பயன்படுத்திட்டு இருக்காங்க. ரோமானியர்கள் அவங்க என்னவா யூஸ் பண்றாங்கன்னா, பேஸ் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. யூதர்கள் நமக்கு தெரியும், அவங்க என்ன பண்றாங்க, ஷாலோம் அப்படின்னு அந்த ஒரு சமாதானத்தை வாழ்த்து செய்தியா சொல்றாங்க. அரபு மொழியில நம்ம இஸ்லாமிய சகோதரர் என்ன பண்றாங்க, சலாம் அலைக்கும் சொல்றாங்க இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு சமாதானத்தை ஒரு வாழ்த்து செய்தியா கூட அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்களா, சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படின்னா சமாதானம்னா என்ன அப்படின்ட்டு நம்ம மேலையா, அப்போ சமாதானம் அப்படின்னா கரெக்டா? சரி. அப்போ சமாதானம் அப்படின்னா நம்ம வேதத்திலேருந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டில் ஷாலோம் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை தான் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, சமாதானம் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த எபிரேய பதம் ஷாலோம் அப்படின்றத என்னங்க, சமாதானம்னு பார்க்குறோம். அப்போ சமாதானம்ன்றது அது மட்டும் தானா அப்படின்னா அப்படி இல்லை. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். உபாகமம் 27ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உபாகமம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் பலிபீடத்தை முழு கற்களாலே கட்டி அதன் மேல் உன் தேவனாகிய கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலிகளையும். இங்க மோசே மூலியமா தேவன் வந்துட்டு ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்றாரு இல்லைங்களா? அங்க பலியிடுகிற விஷயங்கள்லாம் சொல்லும் போது கூட என்ன சொல்றாங்களா, கர்த்தருடைய பலிபீடத்தை எதை வச்சு கட்ட சொல்லியிருக்காருங்க, முழு கற்களால என்ன பண்ணணுங்களா, அந்த பலிபீடத்தை கட்டணும் அப்படின்னு. அப்போ அந்த ஒரு முழுமை அப்படின்றது கூட என்னதான் பதம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, சமாதானம். அப்போ அதுவுமே அந்த எபிரேய பதத்தில் என்னதான் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, ஷாலோம் அப்படின்னு. அப்போ சமாதானம் அப்படின்றது இன்னொரு அர்த்தம் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம்னா, அது ஒரு முழுமை அப்படின்னு. அப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து என்ன ஆயிருக்குங்கன்னா, அது ஒரு பிரிவு இல்லை பிளவு இல்லை கேப் இருக்கு அப்படின்றத நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம்னா, அந்த சமாதானம்ன்ற விஷயம் முழுமைப்படுத்தக்கூடியதா இருக்கு அப்படின்றது கூட நம்ம என்ன பண்றோங்க பார்க்குறோம். இப்போ சமாதானம் அப்படின்னா என்னன்றதை கண்டுபிடிச்சிட்டோம். அது எபிரேய பதத்தில் ஷாலோம் அப்படின்னு சொல்றோம். அதுக்கு இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குன்னா, அது ஒரு முழுமை தரக்கூடியது. அப்போ சமாதானம்னா அது ஒரு முழுமை அப்படின்றது நம்ம என்ன பண்ணலாங்க புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஒரு சமாதானம் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில இருக்குதுங்களா? நம்ம வாழக்கூடிய நாட்கள் வந்துட்டு ரொம்ப கொடிய காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். வேதாகமம் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கு, கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாங்க. இன்னைக்கு நம்ம எதை எடுத்து எங்கே பார்த்தாலுமே எப்படி தாங்க இருக்கு, நிறைய வன்முறைகள், கொலைகள், திருட்டுகள், இப்படி நிறைய என்னதான் பார்க்குறோம்னா, அந்த ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் என்ன பண்ணுறாங்க பார்க்குறோம். ஸோ இது எங்கேருந்து முதல்ல உருவாகுது அப்படின்னு பார்க்கும்போது,
வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுங்க உருவாகும். பெரும்பாலும் எங்கே இது அதிகம் நடக்கும்னா வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே என்ன ஆகும்னா இந்த ஒரு பிரச்சனைகள் வரும், வாக்குவாதங்கள் வரும், சண்டைகள் வரும். கடைசியில் அது உச்சக்கட்டத்துக்கு போகும்போது என்ன ஆகுங்க, விவாகரத்து, டிவோர்ஸ் அப்படின்னு என்ன பண்ணிடுவாங்க, பிரிஞ்சு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது உலக பிரகாரமாக நடக்குது. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க நம்ம என்ன பண்ண மாட்டேங்க. ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கிறவன். அப்போ தேவன் வந்துட்டு ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னா நம்ம அதை செய்யக்கூடாது. ஆனாலும் இந்த மாம்ச பலகீனம் வரும்பொழுது அப்போ என்ன செய்யணும்னா இவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று என்ன பண்ணணும்னா அந்த பிரச்சனை, சண்டை, வாக்குவாதம், பகையோட அவங்க என்ன பண்ணணும், வாழணும். அப்படி இல்லைன்னா அந்த என்ன காரியங்களை அதை பேசி அவங்க என்ன பண்ணணுங்க, பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளணும் அப்படின்னு. அந்த 2 விஷயத்துல எது செஞ்சா சரியா இருக்குங்க? ரெண்டாவதா சொன்ன விஷயம் சரியா இருக்கும். அப்போ பகையோட வாழ்றது சரியா இருக்குங்களா? அது நல்லா இருக்காது. ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. வாசிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவுது. இப்போ நம்ம கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. சூரியன் மறையத்துக்குள்ள என்ன பண்ணிடணுங்க, அது எல்லாமே சரியாயிடணும். அப்போ என்ன பண்ணணும்னா பேசி அதை பிரச்சனையை சால்வ் பண்ணி சமாதானமாக நம்ம என்ன பண்ணிடுங்க, வாழணும் அப்படின்ற ஒரு விஷயத்த பார்க்குறோம். ஸோ குடும்பங்கள்லையுமே அதே போல தான். இப்போ கணவன் மனைவின்றது போல குடும்பங்கள்லையுமே என்ன ஆகும்னா இந்த ஒரு பிரச்சனைகள் தலை தூக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன ஏற்படுங்க, சமாதான சீர்கேடு வரும், கலக்கம் வரும், கஷ்டம், கவலைகள். ஸோ இதால் அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா அடுத்த ஒரு எந்த ஒரு ஸ்டெப்புமே பண்ண முடியாத அளவுக்கு போகக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்கு. அப்போ சமாதானம்ன்ற ஒரு விஷயம் எல்லாராலையும் எப்படிப்பட்டதா இருக்குங்க, அது விரும்பப்படக்கூடிய ஒரு காரியமா இருக்கு. கரெக்டுங்களா? யாராவது இதுவே இருக்கட்டும் அப்படின்னு விரும்புவாங்களா? அப்போ பிரச்சனைகள் இல்லாமல் இது போல சண்டைகள், வாக்குவாதங்கள் இல்லாமல் அந்த ஒரு சமாதானமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எல்லாருமே விரும்புகிறோம். அப்போ ஏன் அந்த ஒரு விஷயத்தை விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஒரு சமாதானத்தினுடைய இலக்கு என்ன அப்படின்னா ஒருமனப்பாடு, அந்த ஒரு ஒன்னஸ்க்காக தான் என்ன பண்ணுதுங்க இந்த ஒரு சமாதானத்தை நம்ம அதிகமாக விரும்புகிறோம். யாரும் வந்துட்டு அது வேணாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது இல்லை. அப்போ இந்த ஒரு சமாதானம் இருக்கணும் அப்படின்னா என்னென்னலாம் அங்கே வேலை செய்யணும்னா ஒருத்தவங்களுடைய விருப்பம் இன்னொருத்தவங்களுடைய கோட்பாடாக இருக்கும். இவங்க விரும்புறது அவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு தேவையாக இருக்கிறது அவங்களுக்கு தேவைப்படாது. இதனால தான் என்ன வருதுங்க, இந்த ஒரு வாக்குவாதங்கள், சண்டைகள், பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போது நம்ம சமாதானமாக வாழணும்னு நினச்சோம்னா இந்த விஷயங்கள்லாம் எது தேவை, தேவையில்லை, எது விருப்பம் அப்படின்றத ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கு தகுந்தாற் போல் நம்ம என்ன பண்ணணுங்க, நடத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அது மட்டும் இல்லை, எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த ஒரு சமாதானம் அப்படின்னா நாமளும் என்ன சொல்லிடக்கூடாதுங்க, ரொம்ப சண்டையே இல்லாமல் சாந்தமாக அமைதியாக லைஃப் வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தாக போகுது, எந்த பிரச்சனையுமே இல்லை. தேவனுடைய பிள்ளைங்க அப்படி சொல்லாங்களா? இப்போ நாம் அப்படி சொல்ல கூடாது. உலகத்தாங்க மேலே என்ன பண்ணலாங்க, விரும்பலாம். எப்படி விரும்புவாங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகணுங்க, லைஃப்பில் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க பிரச்சனைகளை என்ன பண்ணணுங்க, கேட்டு வாங்கணும் தேவன்கிட்ட. இந்த ஒரு உபத்திரவங்கள், பாடுகளின் வழியாக தான் நம்ம எங்கே போய் சேர முடியுங்க, தேவனோட சேர முடியும். அப்போ ஒரு இறுக்கமான பாதை இங்கே வந்து நம்ம சொபஸ்டிகேட்டடாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்றதுக்காக வரல அப்படின்ற விஷயத்தை பார்க்குறோம். சரி, இந்த ஒரு சமாதானத்தை வந்துட்டு டிராயிங் காம்படிஷன் வச்சு அதை வந்துட்டு நீங்கள் படத்தின் மூலியமாக வெளிப்படுத்துங்க அப்படின்னு காம்படிஷன் வச்சுருக்காங்க. ஒரு 2 குரூப் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஒரு சமாதானம்ன்றதை நீங்கள் பிக்சரைஸ் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு குரூப் என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிக்சரை வரைஞ்சாங்க. ஒரு பெரிய பசுமையான புல் வயல்வெளி, நடுவில் ஒரு ஆறு பிரிக்கிற மாதிரி, தனியாக ஒரு வீடு, அப்படியே அந்த இயற்கை கொஞ்சம் கூடிய அந்த ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே எப்படி இருக்குங்க பார்க்கும்போதே. ஸோ நமக்கு எப்படி இருக்குங்க இதை பார்க்கும்போதே, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அது ஒரு சமாதானத்தை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ அப்போ எல்லாருமே என்ன தான் பண்ணுவாங்க, ஓகே சமாதானம்னா இதுதான், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் நம்ம என்ன பண்ணுவோம், சமாதானம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆனால் இந்த பிக்சருக்கு அவங்களுக்கு கிடைச்ச ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரைஸ் தான் கொடுத்தாங்க இந்த பிக்சருக்கு. இவ்வளோ அழகாக சமாதானத்தை எடுத்து காட்டக்கூடிய அளவில் அவங்க பண்ணியிருந்தாலுமே இதற்கு வந்து செகண்ட் ப்ரைஸ் தான் கொடுத்தாங்க. ஆனால் இன்னொரு பிக்சர் ஒருத்தவங்க இன்னொரு குரூப் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எப்படி வரைஞ்சாங்கன்னா, நான் சிம்பிளாக போட்டிருக்கேன் பட் எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறேன். எப்படின்னா 2 பெரிய பாறைகளுக்கு நடுவில் அருவி கொட்டுது. அந்த அருவி கொட்டுறதும் இல்லாமல் பயங்கர இடி, மின்னல் சத்தம், மழை வர கொட்டுது. அந்த பாறை இடுக்கில் ஒரு சின்ன கிளையில வந்துட்டு ஒரு குருவி வந்து என்ன பண்ணிட்டு இருக்குங்கன்னா அந்த இவ்வளோ சத்தம், மழை, இடி, மின்னல் சாரல்ல
அழகாக உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கு அந்த ஒரு குருவி. ஸோ இந்த பிக்சருக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க சமாதானத்துக்கு. ஏன் அப்படின்னா, ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அந்த கிளை எப்போ ஒடிஞ்சு விழுன்னு தெரியாது, ரொம்ப ஊசலாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, சுற்றிலையும் மழை தண்ணி இடி மின்னல், ஆனால் அதன் மத்தியில் அந்த குருவி எப்படி மனரம்யமாக பாடிட்டு இருந்துச்சு. அப்போ இதுதான் உண்மையான சமாதானம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு உண்மையான சமாதானம்னா, எவ்வளோ போராட்டங்கள் நெருக்கங்கள் நம்மை சுற்றி நெருக்கினாலும் நம்மளுடைய சமாதானம் கிறிஸ்துவுக்குள்ளேயும் தேவனுக்குள்ளேயும் இருந்துச்சுன்னா நம்மளும் எப்படி இருப்போங்க, சமாதானத்தோட இருப்போன்றது தான் உண்மை. ஏன் அப்படின்னா, அந்த குருவிகளுக்கு என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, கிளை ஒடிஞ்சு போனாலும் அதுக்கிட்ட என்ன இருக்குங்க, ரெக்கை இருக்கு இல்லைங்களா, அந்த 2 ரெக்கையை வச்சு அது என்ன பண்ணிடும், பறந்துடும் அப்படின்னு. ஸோ நமக்கு ரெக்கை கொடுக்கப்பட்டிருக்குங்களா, நம்ம எந்த நம்பிக்கையில் இருக்கிறோம், தேவன் கொடுத்த விலையேற பெற்ற வாக்கு தத்தங்கள். ஸோ அதுதான் நமக்கு வந்துட்டு ரெக்கை. ஸோ கடுமையான சூழ்நிலைகள் நம்மளை மோதும் போதும், நம்மளை தாக்கும் போதும், நம்ம சோர்ந்து போகும்போதும் கூட நமக்கு எதுதான் நமக்கு உந்து வேகமாக இருக்கும் அப்படின்னா தேவனுடைய வாக்கு தத்தங்கள். அதை எடுத்து படிக்கும்போது மனசுக்கு அவ்வளோ என்ன ஆகுங்க, உடனே ஒரு பூஸ்டப் மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதுதான் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சமாதானம். ஸோ இந்த சமாதானத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே பேசுகிறாங்கன்னா, அந்த மலை பிரசங்கத்தில் பேசுகிறாங்க. என்ன அப்படின்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு உறுதிமொழி கொடுக்குறாங்கன்னா, அவங்க தேவனுடைய புத்திரர்கள்னு கொடுக்குறாங்க. அப்போ ஒருத்தவங்க சமாதானம் பண்றவங்களா மாறணும் அப்படின்னா அது ஒரு சாதாரண விஷயமா அப்படின்னா, எத்த உடனே அந்த ஒரு விஷயம் நமக்குள்ள கிடைச்சிருமானா இல்ல. ஸோ அதுதான் இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசுறாங்க. வாசிக்கலாம், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3-9 வரை வாசிங்க சார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3 முதல் 9 வசனங்கள் முடிய. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். நீதியின்மை பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். அப்போ இந்த ஒரு சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்றது எத்தனாவதா சொல்லப்பட்டிருக்குங்க, 7வது ஒரு வசனமா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி எத்தனை காரியங்கள் இருக்குங்க, 6 காரியங்கள் இருக்கு. ஸோ ஒருத்தவங்க இந்த ஒரு விஷயத்த, அதாவது சமாதானம் பண்ணுகிறவர்களா மாறணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க எத்தனை விஷயங்களை கடந்து வரணுங்க, 6 விதமான இந்த ஒரு காரியங்களை கடந்து வரணும் அப்படின்ற விஷயத்த பார்க்குறோம். ஸோ இதை இங்கே எப்படி ஒப்பிட்டு காட்டுறாங்கன்னா, மகிமைக்கு நேராக வழிநடத்தும் படிக்கட்டுகள். ஸோ எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10 கட்டளைகள் இருக்கு இல்லைங்களா, அதே போல் புதிய ஏற்பாட்டு காலத்தினுடைய கட்டளையா 10 கட்டளையா என்ன பண்ணுறாங்கன்னா சகோதரர் இங்கே இதை கோட் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இது நம்மளை எதுக்கு நேராக வழி நடத்துதுங்களா, மகிமை. ஸோ அதுதான் கடைசி ஸ்டெப். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தேவனுடைய புத்திரர். ஏன் அப்படின்னா அந்த ஒரு கன மகிமை அழியாமையை கடைசியாக அவங்க பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா முதலாவது அவங்க எதெல்லாம் கடந்து போகணுங்க, இந்த ஒரு ஸ்டெப்பாக கடந்து போகணும். ஸோ அதுதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு விஷயங்கள் ஒன்று அதை எப்படி நம்ம ஒப்பிட்டு பார்க்குறோன்னா, மாடி படிக்கட்டு. இப்போது ஒரு 6வது 7வது படிக்கட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னா எதெல்லாம் கடந்தால் தான் போக முடியுங்க, முதலாவது ஒரு படிக்கட்டை கடந்தால் தான் அடுத்து எங்கே போக முடியுங்க, 2nd 3rd போக முடியும். என்னதான் நம்ம பெரிய லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் ஸ்போர்ட்ஸாக விளையாண்டுனாலுமே எத்தனைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த படிக்கட்டில் ஏற முடியாது. ஸோ இங்கே நம்முடைய போதகர் பேசிட்டு இந்த காரியங்கள் கூட ஏதோ ஒரு ஒழுங்கின்மையா அவர் ஏதோ மலைப்பிரசங்கத்தில் பேசும்போது பேசிட்டார் இல்லை. ஸோ இதுலையுமே தேவன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஒரு சத்தியத்தை உள்ள வச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்த ஆர்டராக பேசியிருக்காரு நம்முடைய போதகர். ஒன்று ஒன்றா அந்த விஷயங்களை, இது ஒன்று இல்லாமல் இன்னொன்று நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, பெற்றுக்கொள்ள முடியாது. அதுதான் என்னென்னு சொல்லி பார்க்குறோன்னா, முதலாவது படிக்கட்டு என்னன்னா ஆவியில் எளிமை உள்ளவர்கள், 2வது துயரப்படுகிறவர்கள், 3வது சாந்த குணம் உள்ளவர்கள், 4வது நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள், அடுத்து இரக்கம் உள்ளவர்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள், அப்புறம் தான் என்னவா மாறுறாங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள். இதில் முதல் படிக்கட்டை ஒருத்தவங்க ஏறலை அப்படின்னா அவங்களால அடுத்த படிக்கட்டு போக முடியாது. அப்போ அன்புக்குரிய சகோதர சகோதரி, நம்ம என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறோன்னா, இந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரிச்சுக்கணும் அப்படின்னா
இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம என்ன பண்ணணுங்க, கடந்து போகணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோங்கன்னா அடுத்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். சாரிப்பா, இதில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோங்க, அடுத்து ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். ஸோ முதலாவது ஆவியில் எளிமை உள்ளவர்கள் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு நம்ம சத்தியத்தை கேட்டு என்ன பண்ணியிருக்கோங்க, இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். ஸோ இந்த அழைப்புக்குள்ளே வந்திருக்கிற நாம் நம்முடைய எதனாவது திறமைகள், தாளந்துகள், நம்மளுடைய செல்வாக்கு, பேக்ரவுண்டு, அதை வச்சு தேவன் நம்மளை உள்ள அழைச்சாருங்களா? இல்லை ஒருவேளை நம்ம அப்படி எண்ணலாமா? கண்டிப்பாக எண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா முதலாவது அவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு மனநிலை என்ன அப்படின்னா, நான் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவங்க அப்படின்றத நம்ம என்ன பண்ணணுங்களா, ஃபீல் பண்ணணும். அந்த ஒரு உணர்த்துதல் நமக்குள்ள இருக்கணும். இந்த ஒரு அழைப்புக்குள்ள வர்றதுக்கு நான் எதுவும் பண்ணலை, தேவன் என்ன பண்ணியிருக்காங்க, எபேசியரில் வாசிக்கிறோம் இல்லைங்களா, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, தேவனுடைய ஈவு அப்படின்னு. ஸோ அது போல 1 கொரிந்தியரிலும் கூட நம்ம வாசிக்கிறோம், உலகத்தில் தேவன் என்ன பண்ணாருங்களா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் அப்படின்னு. ஸோ அந்த அழைப்புக்கு எவ்வளவு வேணும் நான் பாத்திரவான் அல்ல, ஆனாலும் தேவன் என்ன பண்ணியிருக்காங்க, அழைச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம உணரணும். அப்போ அவருடைய ஊழியத்தை, அவருடைய வேலையை செய்யறதுக்கு என்னுடைய திறமை எந்த அளவுக்கும் பெருசு கிடையாது, அது ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றத ஒருத்தவங்க உணரணும். அதுதான் என்னன்னு சொல்லி பார்க்குறோன்னா இந்த ஆவியில் எளிமை. அப்போ இந்த சிந்தையில் வந்துட்டு என்ன காணப்படுங்க, நமக்குள்ள ஒரு எளிமையான சிந்தனை காணும். சில நேரங்களில் என்ன ஆயிடும் அப்படின்னா, நான் வந்துட்டு நல்லா படிச்சிருக்கேன், எனக்கு நிறைய தாளந்து இருக்கு, ஸோ தேவன் அதை வச்சு தான் என்ன பண்ணுறாரு, அதுக்காக என்ன ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துறாரு போல, மற்றவங்கெல்லாம் கூப்பிட்டா அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த ஊழியத்தை செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதை என்ன பண்ணிக்கணுங்க, இல்லை எவ்வளவு வேணும் நான் பாத்திரவான் அல்ல, தேவன் தான் என்னை கொண்டு பயன்படுத்துறாங்க, நான் தகுதியற்றவங்க அப்படின்னு யார் ஒருத்தவங்க முதலாவது உணர்றாங்களோ அவங்க தான் அந்த முதல் ஸ்டெப்பில் என்ன பண்ண முடியுங்க, ஏற முடியும். ஸோ அவங்க மைண்டு எப்போவுமே எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக இருக்கும். எல்லா நேரத்துலையும் அவங்க யாரை தான் கனப்படுத்துவாங்க, தேவனை மட்டும்தான் கனப்படுத்துவாங்க. எப்படி பேர் உங்களால் செய்ய முடியுது அப்படின்னு கேட்டால் கூட அவங்க யாரை தான் சொல்லுவாங்க, தேவன் தாங்க, நான் எதுவும் தகுதியே இல்லை, என்னை தகுதிப்படுத்துகிறவர் தேவன். இது யாரோடைய கேரக்டருங்க, இப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை. ஸோ அவர்கிட்ட வந்து சொன்னாங்க இல்லைங்களா, நல்ல போதகரே. ஸோ என்ன சொன்னாருங்க உடனே இயேசு கிறிஸ்து, நீ என்னையே நல்லவன்னு சொல்ற, பிதா ஒருவரை தவிர. ஸோ எந்த அளவுக்கு அவருக்கு வல்லமை, அவருக்கு எல்லாமே இருந்தும், அவர் தகுதி இருந்தும் அவர் என்ன பண்ண, யாரை தான் கனப்படுத்துறாருங்க, தேவனை தான் அப்படின்னு வைக்கும்போது அவர் எப்பவும் கீழ்பட்டு அவருக்கு இருக்கிறார் தேவனுக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது அந்த ஒரு ஆவியில் எளிமையை வந்து நம்ம என்ன பண்ணணுங்க, வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இது எதனாவது ஒரு படி அப்படின்னா முதலாவது ஒரு படிக்கட்டு. ஸோ இதை ஒருத்தவங்க ஏறாமல் அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போக முடியாது. ஸோ அடுத்த ஒரு ஸ்டெப்பு என்ன அப்படின்னா, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ ஒவ்வொன்றும் சொல்லும் போது ஒரு ஒரு வாக்குறுதியும் கொடுத்துட்டு வர்றாரு. ஸோ முதல் சொல்லும் போது என்ன வாக்குறுதி கொடுத்தாருங்க, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடைய. அப்போ முதலாவது அந்த ஒரு பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவங்களா மாறணும்னாலே அவங்களுக்கு என்ன தேவைன்னா ஆவியில எளிமை, அந்த ஒரு சிந்தையில வந்துட்டு எளிமை இருந்தால் மட்டும்தான் அவங்க அதுக்கு தகுதியாகவே மாற முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ரெண்டாவது துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவங்க என்ன பண்ணுவாங்களாங்க, ஆறுதல் அடைவாங்க. ஸோ இப்போ உள்ள வந்துட்டாங்க, சத்தியத்தை கேட்டு உள்ள வந்துட்டாங்க, நான் இல்லை தேவன் தான் அப்படின்னு ஒரு மனனுடைய உள்ள வரும்போது இப்போ அடுத்து அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, தங்களுடைய பலகீனங்கள், தன்னுடைய பலகீனத்தினால செய்யப்படக்கூடிய பாவங்கள், அதுக்காக என்ன பண்ணணுங்க, அவங்க வருந்தி மன்னிப்பு பெற்றுக்கொள்ளணும் தேவனிடத்துல. ஸோ அநேக நேரங்களில் துயரப்படுறது அப்படின்னா மற்றவங்க படுற பாடுகள் கஷ்டங்களை பார்த்து அந்த துயரமானா அப்படி இல்லை, அது அவங்களுடைய பாடு, அவங்களுக்கு கொடுத்தது தேவன் அந்த சூழ்நிலை. எதுக்காக நாம துயரப்படணும்னா நம்மளுடைய பலகீனங்கள், நம்மளுடைய சொந்த பாவங்கள், மீறுதல், குற்றங்களுக்காக நம்ம என்ன பண்ணணுங்களா, ஒவ்வொரு நாளும் துயரப்படணும். ஸோ தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். என்னதான் நம்ம வந்துட்டு சத்தியத்துக்குள்ள இருந்தாலும் நம்முடைய அபூர்ணங்கள் என்ன பண்ணுங்க, சில நேரங்களில் பாவம் செய்யும் பொழுது அதுக்காக நம்ம தேவ சமூகத்தில் போய் அவர்கிட்ட வருத்தப்படுறோமா? ஸோ ஒருவேளை உண்மையாலுமே போய் நம்ம வருந்தி மன்னிப்பு கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு என்ன கிடைக்குங்க, ஆறுதல் கிடைக்கும். யார் வழியாக ஆறுதல் கிடைக்குங்க,
கிறிஸ்துவின் வழியா ஆறுதல் கிடைக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுடைய பாவங்கள் யார் மூலியமா தான் மன்னிக்கப்பட்டுச்சுன்னா நம்முடைய போதகர் மூலியமாக தான் மன்னிக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த ஒரு பாவத்துல திரும்பவும் நம்ம விழும்பொழுது அதை மறைக்காம தேவ சமூகத்துல போய் தேவன்கிட்ட வருத்தப்படும் போது, மன்னிப்பு கேட்கும் போது, நிறைய நேரங்கள்ல என்ன பண்ணிடுவோம்னா அது பாவம்னே தெரியாமையே கூட சில நேரங்களில் இருந்துருவோம். அது இன்னும் டேஞ்சர். முதல்ல உணர்த்துதல் வேணும். நான் செய்யறது தப்பு தான், இது தேவனுக்கு பிரியம் இல்லாதது தான் அப்படின்றத முதல்ல உணர்ந்துடணும். அது எப்போ உணர்வாங்கன்னா முதல் படிக்கிட்ட அந்த சிந்தை இருந்தால் உணர்வாங்க. ஒருவேளை அவங்க மேட்டிமையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அது பாவம்னே தெரியாது இல்லைங்களா? அப்போ ஒன்று ஒன்றா இது ஒரு ஆர்டரை தேவன் அழகாக வச்சுருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா அதுக்காக வருத்தப்படும் போது அவங்களுக்கு ஆறுதல் யார் மூலியமாக கிடைக்குதுங்க? கிறிஸ்துவின் மூலியமா கிடைக்குது. ஏன் அப்படின்னா நம்ம நேரடியா போய் தேவன்கிட்ட பேச முடியுங்களா? அவருடைய சிங்காசனம் என்ன சிங்காசனம்? அது நீதியின் சிங்காசனம். அவர்கிட்ட போய் நம்மளால நிற்கவே முடியாது. ஆனா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையின் சிங்காசனம் அவர். ஆகையால் நம்ம ஏற்ற காலத்தில் அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா வசனம், நம்ம இரக்கத்தை பெறவும் ஏற்ற காலத்தில் சகாயம் செய்யும் கிருபையும் தைரியமாய் அவருடைய கிருபாசனத்தின் முன்பு சேரக்கடவும் அப்படின்னா, அப்ப இரக்கம் நம்ம வந்துட்டு யார் மூலியமா தான் கிடைக்குங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் தான் நமக்காக பரிந்து பேசுகிறவர். அவர் நமக்காக பரிந்து பேசுகிற அட்வொகேட். அவர் பண்ணிட்டோம், பிதாக்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுவாருங்க? சரி இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க தேவனே, இன்னும் அவங்க வளரணும் அப்படின்னு. அப்போ நம்ம எப்பவுமே நம்மளுடைய பாவங்களை மறைச்சிட்டு இல்லாம அதுக்காக வருத்தப்பட்டு கிறிஸ்துவின் இடத்துல போய் நம்ம வருந்தும் போது தேவன் இடத்துல நம்ம இரக்கம் பெறோம்னு பார்க்குறோம். ஸோ இவங்களுக்கு ஆறுதல் யாருன்னா நம்முடைய போதகர் மூலியமா ஆறுதல் கிடைக்கும்னு பார்க்குறோம். இது எத்தனாவது ஒரு ஸ்டெப்பு அப்படின்னா ரெண்டாவது ஒரு ஸ்டெப்பாக பார்க்குறோங்க. மூணாவது என்ன அப்படின்னா சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறுதிமொழி என்னங்க? பூமியை சுதந்திரிச்சுக் கொள்வார்கள். சரி, சாந்த குணம் அப்படின்னா நமக்கு தெரியும் இல்லைங்களா? சாந்த குணம்னா என்ன சொல்லலாங்க? ரொம்ப அமைதியா இருப்பாரு. வேற இங்கிலீஷா வந்தா எதுவுமே பேச மாட்டாங்க. எவ்வளவு பேசினாலும் கோபமே வராது அவருக்கு. ரொம்ப சாந்த, அது சாந்த குணங்களா? ஸோ சாந்த குணம்னா நம்ம யாரை தாங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவோம்? மோசையை வந்துட்டு சொல்லுவோம் இல்லைங்களா? ஏன்னா தேவனே அவர் தான் சொல்லியிருக்காரு, அவர் பூமியில் உள்ள சகல மனுஷக்காரனும் யார் தாங்க அவர் ரொம்ப சாந்த குணம் உள்ளவர் அப்படின்னு. ஸோ இப்போ சாந்த குணம்னா நான் அந்த மீனிங்ல இங்கே புரிஞ்சுக்கூடாது. இங்கே சாந்த குணம்னா என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா எப்போதும் கற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய ஒரு மைண்ட். ஸோ இவங்க எப்படி இருப்பாங்கன்னா அந்த ஒரு சத்தியத்தை கேட்கறதுக்கு கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதுவும் காலத்துக்கு ஏற்ற சத்தியம், இதுதான் தேவனுடைய திட்டம், இப்படிதான் தேவன் ஒழுங்கு வச்சிருக்காங்கன்னா அதை பிடிச்சுக்கிறதுக்கு என்னவா இருப்பாங்களாம்? ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. எது தேவனுடைய சித்தம், எது அவருடைய திட்டம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு வாஞ்சியா இருக்கிறவங்க தான் யாருங்களா? சாந்த குணம். அவங்க கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருந்துகிட்டே இருக்கும். ஏதாவது புதுசா சொல்லி கொடுக்கறது, எது உண்மை அதை வந்துட்டு கற்றுக்கணும், அதன்படி வாழணும், தேவ சித்தம் செய்யணும் அப்படின்னு. ஸோ இந்த ஒரு மைண்டு யாருக்குள்ள வரும் அப்படின்னா முதல் 2 படியை கிராஸ் பண்ணி வந்தவங்களுக்கு தான் வரும். யோசிச்சு பாருங்க, தன்னை ஒன்றும் இல்லை அப்படின்ற ஒருத்தவங்க உணர்ந்தா மட்டும்தான் அவங்க என்ன பண்ணுவாங்க? வேற நான் எனக்கு இது தகுதியே இல்லை, நான் எதுவுமே எனக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொன்னாதானே அவங்க சரி அடுத்து கற்றுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லேயே எனக்கு வந்து நிறைய தாளம் திறமெல்லாம் இருக்கு, என்னால் தான் தேவன் ஊழியத்தை வச்சாங்க அந்த மைண்ட் செட் வந்துச்சுன்னா அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க? கற்றுக்கிற மனவசம் வராது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் படிக்காததா, எனக்கு எல்லாம் தேவன் வெளிப்படுத்திருக்காங்க, நான் எவ்வளோ சத்தியம் படிச்சிருக்கேன். ஸோ அந்த மைண்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஏன்னா நம்ம இங்கே வரோம் இந்த கிறிஸ்துவின் பள்ளியில் இருக்கு அப்படின்னா சத்தியத்தை கேட்டு அதை கற்றுக்கொண்டு தேவ சித்தம் எது, திட்டம் எது, அதில் இன்னும் நம்ம எப்படி நடக்கணும் அப்படின்ற விஷயத்துக்காக அதிகமாக பிரயாசப்படுறவங்க. ஸோ அப்படி ஆனாதான் இவங்க என்ன பண்ண முடியும்னா நாளைக்கு ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராக சேர்ந்து அந்த மத்தியஸ்தர் ஊழியத்தை நம்மளால என்ன பண்ண முடியுங்க? பண்ண முடியும். ஏன்னா இப்போ தேவனுக்கும் மனுஷங்களுக்கும் என்ன இருக்குங்க? ஒரு பெரிய பிளவு இருக்கு. ஸோ தேவன்கிட்ட இருந்து மனுஷன் பிரிஞ்சு போய் ஆதாமுடைய கீழ்ப்படியாமனால இன்னைக்கு ஒட்டுமொத்த மனுக்குலமும் எப்படி தான் இருக்குங்க? பிரிஞ்சு போயிருக்கு. ஸோ அதுதான் என்ன பண்ண போறாங்க? கிறிஸ்துவனுடைய ராஜ்யத்தில் தேவனோடு ஒப்புரவாக பண்ண போறாங்க. அதுல நமக்கும் ஒரு பங்கு யார் கொடுத்துருக்காங்க? தேவன் கொடுத்துருக்காங்க. அந்த 1,44,000 பேரா நாமளும் அவரோட சேர்ந்து இந்த ஒரு மத்தியஸ்தர் ஊழியம், இதுதான் நம்ம 5ஆம் தொகுதியில கூட படிக்கலாம். தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல், இந்த டே ஆஃப் அட்டோன்மெண்ட் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த ஒரு மத்தியஸ்தர் ஊழியம் செய்யணும் அப்படின்னா இங்கதான் அதற்கான பயிற்சி என்ன பண்றாங்க? கற்றுக்கொள்றோம். இதை கற்றுக்கொண்டு நம்ம பயிற்சிவித்து தான் அங்க போய் அதை என்ன பண்ண போறாங்க? நடைமுறைப்படுத்த போறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்போ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறுதிமொழி பூமியை சுதந்திரிச்சு கொள்ளுதல் அப்படின்னா
பூமியில் ஆசீர்வாதமாக இவங்களுக்கு வந்துட்டு வீடு, காரு, பங்களா அந்த மாதிரியான ஆசீர்வாதத்தை சொல்கிறாருங்களா? இப்போ அந்த பூமியை சுதந்திரித்து கொள்ளுதல் என்னன்னா, ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் ஆசீர்வதிக்க போகிறோம் இல்லைங்களா? அதுதான் பூமியை சுதந்திரிச்சுக்கிறது. கிறிஸ்துவோட சேர்ந்து அவரோட ராஜ்யத்துல தேவனோட ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் ஒப்புரவாக பண்ணுகிற அந்த ஊழியம் மூலியமா மனுக்குலத்தை ஆசீர்வதிக்க போறது தான் என்ன சொல்றாருங்க, பூமியை சுதந்திரிச்சு கொள்ளுதல். அப்போ சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா எப்போதும் கற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இருக்கிறவங்க தான் யாருங்க? சாந்த குணம் உள்ளவர். இவங்க பிதாவின் சித்தம் எது அப்படின்றத அதிகமா ஆராய்ச்சி பண்ணிட்டே இருப்பாங்க. எது அவருடைய திட்டம், அவருடைய விருப்பம் எது, இதுல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. அதோட இல்லாமல் அதுக்காக தங்களை பயிற்றுவித்து அதில் போய் ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கவும் முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அடுத்து ஒரு படிக்கட்டு என்னங்க, இது வரைக்கும் எத்தனை பார்த்துட்டோங்க? 3 பார்த்துட்டோம். ஸோ 4வது ஒரு படிக்கட்டு என்னன்னா, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள். ஸோ இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உறுதிமொழி அவங்க திருப்தி அடைவார்கள். அப்போ பசித்தாகம் எதன் மேலே இவங்களுக்கு பசித்தாகங்களா? நீதியின் மேல். அப்படின்னா என்ன புரிஞ்சுக்க கூடாது அப்படின்னா, வேற எனக்கு சத்தியத்து மேலே பயங்கர வாஞ்ச, நான் ஒரு நாளைக்கு 4 சப்ஜெக்ட் கேட்பேன், நிறைய படிப்பேன் வேதாகமத்தை. ஸோ அந்த ஒரு வாஞ்சியை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்காங்கன்னா, எந்த அளவுக்கு நமக்கு சத்தியம் முக்கியமோ அந்த சத்தியத்தை இலக்கா போதிக்கக்கூடிய நீதி. அதாவது உள்ள வந்துட்டோம், கிறிஸ்துவனுடைய ஈடுபலியின் மூலயமா என்ன பண்ணிட்டோங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நீதிமான் அப்படின்ற அந்த எண்ணக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டோம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ நீதிமான் ஆக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த நீதிமானுக்கே உரிய கிரியைகளை என்ன பண்ணணுங்க, காட்டணும். ஸோ அதை காட்டாமல் வெறுமனே அறிவு மட்டும் இருந்தால் போதுங்களா? சத்திய அறிவு மட்டும். அப்போ அது மட்டும் இல்லை, அதை வாஞ்சிக்கிறது மட்டும் இல்லை, சத்தியத்தை எந்த அளவுக்கு படித்தோமோ அதை என்ன பண்ணணுங்க, கிரியையில் காண்பிக்கணும், அதை செயல்படுத்தணும். ஸோ இப்போ அதை செயல்படுத்துறதுக்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஞானம் வேணும் இல்லைங்களா? ஸோ சத்தியம் புரியுது, ஆனாலும் அதை செயல்படுத்துறதுக்கு நமக்கு என்ன வேணுங்க, தேவனுடைய ஞானம். 2 வகையான ஞானம் இருக்குது வேதத்தில். கரெக்டுங்களா? என்ன ஞானங்க? லௌகீக ஞானம் ஒன்று இருக்குது, தெய்வீக ஞானம்னு ஒன்று இருக்குது. இந்த லௌகீக ஞானம் என்ன பண்ணுங்க, லௌகீகனா உலக ஞானம். உலக ஞானம் நம்மளை எதுக்கு நேராக வழி நடத்தும்? உலகத்தில் என்ன படித்தா பெரிய ஆள் ஆகலாம், என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் பணக்காரங்களா ஆகலாம், எப்படி பண்ணால் இவங்கள்டேருந்து இதை சுருட்டலாம், இதுதான் உலக ஞானம். ஆனால் தெய்வீக ஞானம் எப்படின்னா, வசனம் அதை சொல்லப்பட்டிருக்கோம், அது நம்ம அடுத்து வாசிக்கலாம். ஸோ அந்த ஞானம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சுத்தம் உள்ளதாக இருக்கும். அது பரத்திலேருந்து வர்ற ஞானம், அது சமாதானம், இணக்கம் உள்ளதாக இருக்கும், இரக்கம் உள்ளதாக இருக்கும். ஸோ அந்த ஞானம் நமக்கு தேவை. அதுதான் நீதிமொழிகள் சொல்லும்போது ஞானி சொல்றாரு, 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம், ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி, எண்ணத்தை சம்பாதித்தாலும் புத்தியை சம்பாதித்துக்கொள். அடுத்து, நீதியை வாஞ்சையோடு தேடினால் அதாலே திருப்தி அடைவார்கள். ஞானமே முக்கியம், ஞானத்தை சம்பாதி. இப்போ சத்தியத்தை எந்த அளவுக்கு கற்றுக்கொண்டிருந்தாலும் அதை செயல்படுத்துறதுக்கு நமக்கு என்ன தேவைங்க, தேவனுடைய ஞானம் வேணும். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சர்ப்பங்களை போல வினாவுல புறாக்களை போல கபடற்ற, என்ன படிச்சிருந்தாலும் என்ன தெரிஞ்சிருந்தாலும் எந்த இடத்துல எப்படி பேசணும் எப்படி செயல்படணும்ன்றது நம்ம எப்படி இருக்குங்களா, ஞானமா செயல்படலைன்னா நம்ம படிச்ச சத்தியமே சில நேரங்கள்ல என்னவா போயிடுங்க, அதுவே ஆபத்தா போயிடும். அப்போ ஞானம் தான் முக்கியம். நம்ம எதை சம்பாதிச்சாலும் என்ன பண்ணணுங்க, ஞானத்தை சம்பாதிச்சு இந்த நீதியை வந்துட்டு சரியா நடப்பிக்கணும். நம்மளுடைய கிரியைகளை காட்டும் போது எங்க பேசணுமோ அங்க ஞானமா பேசணும், பேசக்கூடாத இடத்துல அமைதியா இருந்துடணும். நம்முடைய போதகர் பண்ணாரு இல்லைங்களா, பிலாத்து முன்னாடி போய் நிக்க வச்சாங்க, எல்லாத்துக்கும் என்ன பண்ணாருங்க, அமைதியா இருந்தாரு. அவருக்கு டர்ன் வரும்போது என்ன பண்ணாருங்க, அப்பதான் பேசுவார். பிலாத்து சொல்றாரு, உன்னை ரிலீஸ் பண்றதுக்கு எனக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணாருங்க, அந்த இடத்துல பேசினாரு. பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்படாவிட்டால் என்மேல் உனக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் நம்ம நீதி எவ்வளவோ கற்றிருந்தாலும் அதை கிரியைகள் நடப்பிக்க நமக்கு தேவ ஞானம் முக்கியம். ஸோ அதை நம்ம சரியா வாஞ்சியோடு தேடி அதை நம்ம செயல்படுத்தும் போது அந்த சத்தியத்தாலே நம்ம என்ன பண்ணுவாங்களாம், திருப்தி அடைவோம். எந்த அளவுக்கு ஒருத்தவங்க வாஞ்சியா அந்த நீதியை தேடி நடப்பிக்கிறதுக்கு பிரயாசப்படுறாங்களோ அதை அவங்க செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சத்தியத்தினாலே அவங்களுக்கு என்ன கிடைக்குங்க, திருப்தி, ஒரு முழுமை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதோட எத்தனை நம்ம பார்த்துட்டோங்க, 4 படிக்கட்டுகள் பார்த்துட்டோம். 5வது ஒரு படிக்கட்டு என்னங்க, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். ஸோ இரக்கம் உள்ளவர்கள்
அப்படின்னா நமக்கே தெரியும் இல்லைங்களா? நார்மலாகவே நம்ம இப்படி தான் இருப்போங்க. தேவனுடைய பிள்ளைகள் எப்போவுமே ஒரு இரக்க குணம் இருக்கும். அதுவும் எங்கே அதிகமாக இருக்கும்னா வெளியில் போனால் தான் அதிகமாக இருக்கும். யாராவது ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம இறங்கி செய்வோம் இல்லைங்களா? ஸோ இப்போ இங்கே காட்டக்கூடிய அந்த இரக்க குணம் எங்கே காட்டணும் அப்படின்னா சபையில் நம்ம வந்து என்ன பண்ணுவோங்க, சக சரீர அங்கங்கள் மத்தியில் இரக்க குணத்தை காட்டணும். ஒருவேளை நம்ம விட ஒரு குறைவான வளர்ச்சியில் சகோதரனோ சகோதரியோ இருக்காங்க, எதுலன்னா ஆவிக்குரிய வளர்ச்சியில். ஒருவேளை நீங்கள் வந்து சத்தியத்தை கொஞ்சம் நல்லா கேட்டு புரிஞ்சு அதன்படி கிரியை காட்டலாம், குணலட்சண வளர்ச்சி காட்டலாம். ஸோ ஒரு சகோதரன் பின்தங்கி இருக்கலாம். ஸோ அந்த சமயத்தில் நம்ம எப்படி அவங்கள பாத்திரக்கூடாதுங்க, இழிவாக பாத்திரக்கூடாது. இது கூட தெரியாத அவங்களுக்கு இப்படி இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுங்களா, இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் அவங்க பண்ணுற தவறுன்னே அவங்க தெரியாமல் எப்படி இருப்பாங்க, அதை திரும்ப திரும்ப அவங்க செஞ்சிட்டு இருக்கலாம். அது அவங்களுடைய பலவீனமாக கூட என்ன பண்ணுவாங்க, இருந்திருக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்களுடைய தவறுகளை வந்துட்டு நம்ம குற்றம் சாட்டாமல் அவங்களுக்கு எந்த வகையில் வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாமோ அதை செய்யலாம். ரோட்லேயே நடந்து போயிட்டு இருக்கோம், கண்ணு தெரியாத ஒரு சகோதரன் ரோடை கிராஸ் பண்ண தடுமாறிட்டு இருக்காருன்னா உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே ஓடி போய் அவர் ஹெல்ப் பண்ணுவோம்ல. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்முடைய சகோதரன் தான், கண்கள்லாம் தெரியும், ஆனால் மறைக்கப்பட்டிருக்கு. ஏதோ ஒரு பலகீனத்தில் அவர் பண்ணுற தவறு தெரியாமல் திரும்ப பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ என்ன செய்யணுங்க, நம்ம அவங்க மேலே இரக்கம் காட்டணும். ஏன்னா நாம் இங்கே இரக்கம் காட்டினாதான் நமக்கு எங்கேருந்து இரக்கம் கிடைக்குங்க, தேவன்கிட்டேருந்து நமக்கு இரக்கம் கிடைக்கும். ஏன்னா நாம அவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள்லாம் என்ன கிடையாதுங்க, நமக்கிட்டையும் அபூர்ணம். ஏன்னா இந்த மாம்ச சரீரத்தில் இருக்கிற நமக்குள்ள என்ன இருக்குங்க, பலகீனங்கள் இருக்கும், அபூர்ணங்கள் இருக்கும். இப்போ நாம தப்பு செய்யும்போது தேவனும் கிறிஸ்துவும் நம்மளை மன்னிக்கல அப்படின்னா இன்னைக்கு உள்ள நம்மளால உட்காந்துருக்கவே முடியாது இல்லைங்களா? எவ்வளோ கிருபை கொடுக்குறாங்க நமக்கு, எவ்வளோ இரக்கம் கொடுக்குறாங்க ஒவ்வொரு நாளும். அப்போ அந்த இரக்கத்தை பெற்றுக்கொண்ட நாமளும் என்ன செய்யணுங்க, இரக்கத்தை மற்றவங்கள்ட்ட காட்டணும். மாறா அவங்கள வந்துட்டு எப்படி பாத்திரக்கூடாதுங்க, இழிவா பாத்திரக்கூடாது. அவங்களும் யார் தான், கிறிஸ்து தான். அவங்களும் உடன்படிக்கை பண்ணி உள்ள வந்திருக்கக்கூடிய ஒரு புது சிருஷ்டி அப்படின்றத நம்ம மனசுல வச்சுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 5 படிக்கட்டு ஏறியாச்சு. அடுத்து என்ன படிக்கட்டுங்க, 6வது ஒரு படிக்கட்டு என்னங்க, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை. அப்போ நமக்கு தெரியும் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. அப்போ இந்த பரிசுத்தம்ன்றது மாம்சத்துல பரிசுத்தங்களா? மாம்சத்துல யாராலையும் என்ன பண்ண முடியும், 100% பூரணத்தை காட்டவே முடியும். ஏன்னா இது விழுந்து போன மாம்சம் இல்லைங்களா? அப்ப எதுல பரிசுத்தத்தை நம்ம காட்டணுங்க, நம்மளுடைய சிந்தையில காட்டணும். அதுதான் நம்ம ஆவியினால் செழிப்பிக்கப்பட்ட அந்த ஒரு நிலைமை. புது சிந்தையை நமக்குள்ள தேவன் வைக்கிறார் இல்லைங்களா? நம்மளுடைய விருப்பம் பிளஸ் தேவனுடைய சித்தம் சேரும்போது நமக்குள்ள என்ன உருவாகுதுங்க, புதிய சிந்தை. இந்த புதிய சிந்தையை தான் நம்ம என்ன பண்ணணுங்க, வளர்க்கணும். அதுதான் அதன் நோக்கம், நம்மளுடைய இலக்கு சம்பந்தப்பட்டது. அப்படின்னும் போது உங்கள் பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணர். அப்பனா அந்த ஒரு பரிபூர்ண அந்த ஒரு மைண்ட் என்ன பண்ணணுங்க, நமக்குள்ள உருவாகணும். ஸோ அதுதான் நம்மளுடைய இலக்கு, நோக்கம். ஸோ இந்த நோக்கம் வந்துட்டு பரிசுத்தமா இல்லை அப்படின்னா அவங்களால என்ன பண்ண முடியாதுங்க, தேவனை தரிசிக்க முடியாது, அவருடைய பிள்ளையா போய் மாற முடியாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த நோக்கங்கள் பரிசுத்தமாக இருக்கணும்னா, ஸோ இதுக்கு தான் நமக்கு முன்னாடியே பார்த்துட்டோம், தேவனுடைய ஞானம் முக்கியம். அந்த வசனம் வாசிச்சலாம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஸோ இப்போ பரத்திலேருந்து வர்ற ஞானம் எப்படி இருக்குங்களா, அது ரொம்ப சுத்தம், சமாதானம், சாந்தம், இணக்கம், இரக்கம், நற்கனிகளால் நிறைஞ்சதாக இருக்கும். எந்த ஒரு பட்சபாதம் இருக்காது, அதுக்கிட்ட மாயமற்றதாக இருக்காது. அப்போ எப்படின்னா தேவன் எப்படி இருக்காங்களோ அப்படியே என்ன பண்ணுங்க, நம்மளை வழி நடத்தும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த ஒரு ஞானம் நமக்குள்ளே இருக்கணும். ஸோ இதுக்குமே என்னன்னா அந்த முன்னாடி வந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நம்ம கடந்து வந்திருந்தாதான் இதையும் நம்மளால என்ன பண்ண முடியுங்க, பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ நம்ம இருதயம் வந்துட்டு பரிசுத்தமாக இருக்கு, நம்மளுடைய நோக்கங்கள் வந்துட்டு சுத்தமாக இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாங்க, தேவனை தரிசிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ கடைசியாக இப்போ தான் என்ன பண்ணியிருக்கோங்க, அந்த ஒரு கடைசி படிக்கட்டு என்னங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இந்த ஒரு ஸ்டேஜை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துமே ரொம்ப ஒரு தலை சிறந்த சாதனையா பார்த்தாருங்களாம். ஏன் அதை தலை சிறந்த சாதனையா பார்த்தாருங்க இயேசு கிறிஸ்து? இந்த ஒரு ஸ்டேஜை ஒருத்தவங்க யாரு அடையிறாங்களோ
அவரே அதை என்னதான் பண்ணியிருக்காருங்களா, ரொம்ப பெரிய இதாக பார்க்குறாங்க, எல்லாத்தையும் கம்மி பண்ணணும்னு. ஏன்னா அவருடைய வந்ததோட நோக்கமே என்னதாங்க, அதுக்கு தானேங்க வந்தாரு, சமாதானம் பண்ண தானே வந்தாரு, தேவனோடு மனுக்குலத்தை ஒப்புரவாகு தானே பண்ண வந்தாரு. அவருடைய 3.5 வருஷம் ஊழியம், தேவ சித்தம் அதை நேர்த்தியாக செஞ்சு முடிச்சது. காரணம் என்னன்னா, விழுந்து போன மனுக்குலம் திரும்பவும் தேவனோட ஒப்புரவாக்குற அந்த பணி, அதை சரியாக அவர் செஞ்சு முடிச்சதுனால அதை என்ன பண்ணாருங்க, தலை சிறந்த சாதனையாக பார்த்தாருன்னு பார்க்குறோம். ஸோ நாமளும் இன்னைக்கு அவரோட அடிச்சூடுகளை பின்பற்றி வரக்கூடிய நாமளும் என்னதான் பண்ணுறோங்க, இதற்காக தான் இன்னைக்கு என்ன பண்ணுறோங்க, நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் இங்கிலீஷில் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அட்டோன்மென்ட் அப்படின்னு. ஸோ இதுக்கு இன்னொரு அர்த்தம் தான் ஷாலோம் அப்படின்னா மத்தியஸ்தர். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒட்டுமொத்த மனுக்குலத்தையும் மீட்டெடுத்து தேவனோடு ஒப்புரவாகக்கூடிய அந்த ஒரு ஊழியம், அந்த மத்தியஸ்தர் ஊழியம் பண்ணுறதுக்காக வந்தாங்க. சரியாக அவரோட தேவ திட்டத்தை செஞ்சு முடிச்சு ஈடுபடி என்ன பண்ணாருங்க, கொடுத்து முடிச்சுட்டாரு. பட் என்ன இன்னும் பெண்டிங் இருக்குன்னா, சபை என்ன ஆகலை, நிறைவடையில. இவங்களும் இந்த கோர்ஸை முடிச்சுட்டு அவரோட போகும்போது என்ன பண்ண போகிறாங்க, ராஜ்யத்தில் எல்லாரும் உயிர்த்தெழுந்து வந்து தேவனோட ஒப்புரவாக போகிறாங்க. இதுதான் அந்த ஒரு ப்ராசஸ். ஸோ இப்போ அந்த முழுமைன்ற அர்த்தம் என்னன்னா இதுதான். ஸோ தேவன் அந்த ஒரு டிவைன் பிளான்ல அவர் என்ன பண்ணாருங்க, மனுக்குலத்தை உருவாக்குறாங்க, தேவ பக்தி உள்ள சந்ததி வேணும்னு. ஆனால் ஆதாமுடைய கீழ்ப்படியாமனால என்ன ஆச்சுங்க, ஒரு பெரிய பிளவு விழுந்துச்சு. இப்போ கிறிஸ்து என்ன பண்ணிட்டாருங்க, அதை ஒப்புரவாக்குறதுக்காக அந்த ஒரு மத்தியஸ்தர் ஊழியம். ஸோ அதுதான் ஷாலும், அந்த ஒரு சமாதானம், முழுமை, ஸோ எல்லாமே அந்த ஒரு மீனிங் அதுதான் கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த ஊழியத்தில் தேவன் நமக்கு என்ன பண்ணியிருக்காருங்க, ஒரு பங்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் நினச்சிருந்தா யாரை மட்டுமே வச்சு பண்ணியிருக்கலாங்க, கிறிஸ்துவ மட்டுமே போதும் இல்லைங்களா, அவர் பலி என்ன பண்ணிட்டாருங்க, செலுத்திட்டாரு. ஆனாலுமே தேவன் என்ன பண்ணுறாங்க, இந்த பூமியில் இந்த மனுக்குலத்திலிருந்து ஒரு சிறு வகுப்பார், அந்த ஒரு சிறு மந்தை, இந்த 144,000 பேருக்கு என்ன பண்ணியிருக்காருங்க, யாரெல்லாம் தம்முடைய நேசகுமாரன் போல அடிச்சூடுகளை பின்பற்றி வராங்களோ அவங்களும் அவரோட கூட சேர்ந்து அந்த ஒரு மத்தியஸ்தர் ஊழியம் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காருங்களா, வாய்ப்பு கொடுத்துருக்காரு. எவ்வளோ பெரிய கிருபை இது! எவ்வளோ வேணும் நாம் தகுதியானவங்களான்னா கண்டிப்பாக இல்லைங்க. தேவனோட அன்பு எவ்வளோ பெருசு, அவர் சிந்தையில் வந்திருக்கு பாருங்க. நம்மளெல்லாம் அழைக்கணும், இந்த ஒரு ஓட்டத்தில் அவங்கள கிறிஸ்துவ போல மாற்றி அந்த ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே அவங்களையும் கொண்டு வரணும் அப்படின்றது. ஸோ இப்பேற்பட்ட தேவன் அவருடைய திட்டத்தில் நமக்கும் ஒரு பங்கு வச்சுருக்காங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்காக தான் என்ன பண்ணுறோன்னா, இந்த ஒரு கிறிஸ்துவின் பள்ளியில் சேர்ந்து நம்ம அந்த கேரக்டரை காட்டுறதுக்காக ஒவ்வொரு நாளும் ஓடிட்டுருக்கோம். ஸோ ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் கூட வாசிச்சலாம் சார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். ஸோ எல்லாத்துக்கும் மேலே நம்ம எதனால் நடத்தப்படுகிறோம், நம்மளுடைய சுய விருப்பம், சுய சித்தம், மாம்சத்தால் நடத்தப்படுறோமா, இல்லை தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுறோமா? அப்போ தேவனுடைய ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்களா? கொடுக்கப்பட்டிருக்குல்ல. தேவனுடைய ஆவி இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாதுங்க, சத்தியத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. ஸோ கொடுக்கப்பட்ட அந்த ஆவியினால நம்ம நடத்தப்படணும், நம்மளுடைய சுய சித்தத்தை அங்கே வைக்கக்கூடாது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அவங்க தான் யாராக இருக்காங்கன்னா தேவனுடைய புத்திராக இருக்காங்கன்னு யார் தான் சொல்கிறாங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம மனதில் வச்சுக்கிறோம். ஏன் அப்படின்னா, இப்போ உலக பிரகாரமாகவே ஒருத்தவங்க ஒரு ஜாப்பில் போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன கொடுப்பாங்கங்க, ட்ரைனிங் கொடுப்பாங்க. இப்போ விசேஷமாக இந்த டீச்சர் ட்ரைனிங், நர்சிங் படிக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க அந்த ஜாபுக்கு போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, பயிற்சி கொடுப்பாங்க. 3 months இல்லை இயரு அப்படிலாம். ஏன் கொடுக்குறாங்க, எதுக்காக அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே போய் செய்யக்கூடிய வேலையை இங்கேயே அவங்க என்ன பண்ணுறாங்க, கற்றுக்குறாங்க. ஸோ அதே ஒரு ப்ராசஸ் தான் இன்றைக்கி நமக்கும். ராஜ்யத்தில் போய் மனுக்குலத்தை தேவனோட ஒப்புரவாக போகிற நாமோ, அவங்கள சமாதானம் பண்ண போகிற நாம ஃபஸ்ட்டு இங்கே என்ன ஆகுதுங்க, ட்ரெயின் ஆகிருக்கணும். எதில் நம்ம சமாதானமாக இருக்கணும், நமக்குள்ள சமாதானமாக இருக்கணும். இப்படி பண்ணுறவங்க தான் யாராக மாற முடியும், புத்திரராக மாற முடியும். அவங்க போய் அந்த வேலையை அங்கே பண்ண முடியும். ஸோ ஒரு பயிற்சி பற்றதான் இது, அங்கே தான் நமக்கு என்ன பண்ணுறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ஸோ இப்போ இந்த ஒரு 7 குணலட்சணமும் ஒருத்தவங்களுக்குள்ள உருவாகிடுச்சு அப்படின்னா
இல்லை அதை உருவாக்குறதுக்கு உறுதிப்படுத்துறதுக்கு தேவன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்து ஒரு 2 விஷயங்கள் நம்ம லைஃப்ல நடக்கும். வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11 வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 10 மற்றும் 11வது வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். முதலாவது ஒரு விஷயம், நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள். முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ இந்த ஒரு 7 ஸ்டெப்பு, ஒருத்தவங்க அந்த 7 ஸ்டெப்பையும் ஏறி வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அவங்கள என்ன பண்ணுவாங்கங்க, உலகம் பகைக்குதோ இல்லையோ சகோதரர் என்ன பண்ணுவாங்க சமயத்துல பகைக்க. யோசிச்சு பாருங்க, உங்கள்கிட்ட ஆவியின் எளிமையான சிந்தனை இருக்கு, அடுத்து துயரப்படுறீங்க பாவத்துக்காக, அடுத்து சாந்த குணமுள்ள தேவனை குறிச்ச காரியங்கள் கேட்கறது அதிகமாக பிரியப்படுறீங்க, அதுக்கப்புறம் நீதி மேலே பசித்தாகம் இருக்கு, இரக்கம் காட்டுறீங்க, இருதயத்தில் சுத்தம் இருக்கு, இப்படி எல்லாமே பர்ஃபெக்டாக ஒருத்தவங்க பண்ணும்பொழுது என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நம்மளை தூஷிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இருள் என்ன பண்ணுங்க, வெளிச்சத்தை பகைக்கும். இப்போ நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற மாற நம்மளை என்ன பண்ணுங்க, உலகம் பகைக்கும். நம்ம உண்மையாக இருந்தோம் அப்படின்னாலே என்னதான் ஆகுங்க, ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2வது ஒரு விஷயம் என்னன்னா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி அப்படின்னும் போது கிறிஸ்துவோடு கூட உடன் பலியாக ஆகிறது. இந்த பாவ நிவாரண நாளின் மணியில் காலை வெள்ளாட்டுக்கடா பார்க்குறோம் இல்லைங்களா, அப்போ காலை கிறிஸ்து பலியாகிட்டாரு, இப்போ அடுத்து வெள்ளாட்டுக்கடாவும் அதே போல் பலியாகணும். இப்போ அந்த ஒரு பலியின் ஜீவியத்தில் தான் இன்றைக்கி நாமளும் என்ன பண்ணிட்டு இருக்கோங்க, ரோமர் 12:1 வாசிக்கிறோம் இல்லைங்களா, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியா. இப்போ நம்முடைய ஜீவியம் முழுமே என்னதான் பண்றோங்க, நம்ம பலி தான் தேவனுக்காக செத்து, நம்முடைய நேரம், தாளந்து, செல்வம், செல்வாக்கு எல்லாத்தையும் பலி செத்துறவங்களா இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா, நம்ம செய்யும் பொழுது அவரோட நம்ம அந்த ஒரு ஐக்கியத்தில் படும்போது நம்மளை என்ன பண்ணுவாங்க, பகைப்பாங்க, நம்மளை நிந்தித்து தீமையான மொழிகளை நம்ம பேரை மொய்யா பேசுவாங்க. ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளை இன்னும் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரென்தன் பண்ணும் இந்த விஷயத்தில். இப்போ ஒருத்தவங்க உண்மையாலுமே இந்த ஒரு 7 ஸ்டெப்பையும் சரியாக கடந்து வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரியான சோதனைகள் இருக்குது. ஸோ தேவனும் அனுமதிப்பாங்க, இன்னும் அவங்க என்ன பண்ணணும், அதில் வளருவதற்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்குறோம். ஸோ அப்போது சமாதானம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தோம். இந்த சமாதானம்னா எப்படி இருக்கணும், ரொம்ப சாதகமான அமைதியான சூழ்நிலையில் இருக்குது சமாதானம் இல்லை, எல்லா போராட்டங்களுக்கு இடமத்திலையும் சமாதானமாக இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறாங்க. அதுதான் நம்முடைய போதகரும் சொன்னாங்க. ஸோ அதற்கு 6 படிகளை கடந்து வந்தால் தான் 7வதாக அந்த ஒரு விஷயத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும்னு பார்க்குறோம். அப்போ இந்த சமாதானத்தை எப்படி செய்யணும், ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஒரு பயிற்சியில் இந்த பள்ளியில் முதல்ல நாம் எப்படி இருக்கணும்னா சமாதானமாக இருக்கணும். அப்போ தான் நாம் என்ன பண்ண முடியுங்க, ஒருவேளை மற்ற சகோதரனோ சகோதரியோ சமாதானம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் ஞானமாக அந்த விஷயத்த சொல்லிக் கொடுக்க முடியும். அவங்களுக்கு முக்கியமாக என்ன ஒரு 4 விஷயம் தேவைன்னா, அவங்களுக்கு பொறுமை இருக்கணும், கேட்குற காது இருக்கணும், அமைதியான குரல், பரிவு அல்லது இரக்க குணம். இந்த 4 ரொம்ப மஸ்ட்டு. ஒருத்தவங்க சமாதானமாக வச்சுக்கணும், இல்லை அவங்க யாரு கூடயாவது சமாதானமாக இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சமாதானம் செய்து வாழ்ந்த ஒரு சகோதரன் வேதத்தில் யாரை சொல்லலாங்க? யோசிப்பா. பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாடுலன்னா புதிய ஏற்பாட்டில் யாரை கேட்டாலும் ஒருத்தர் பேர் டப்புன்னு சொல்லுமே. அப்போஸ்தலனாகிய பவுல். இவர் என்ன பண்ணாருங்க, இந்த சமாதானத்துக்காக தன்னுடைய லைஃப்ல நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணி சகோதரர் மத்தியில் அந்த ஒரு மனத்தை நிலைநாட்டுறதுக்காக என்ன பண்ணாரு அப்படின்னா பிரயாசப்பட்ட ஒரு சகோதரன். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். விக்கிரகங்களுக்கு படைத்த அசுசி ஆணைவைகளுக்கும் வேசித்தனத்திற்கும் நெருக்குண்டு செத்ததற்கும் இரக்கத்திற்கும் விலகி இருக்கும்படி அவர்களுக்கு நாம் எழுத வேண்டும் என்றும் நான் தீர்மானிக்கிறேன். என்ன இங்க சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா, இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல், பர்னபா இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா புரதேசத்துல போய் எல்லாருக்கும் என்ன பண்றாங்க, சுவிசேஷம் அறிவிச்சுட்டு வராங்க. இப்போ என்ன அங்கே ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, புறஜாதியாரா இருந்து சுவிசேஷத்தை கேட்டு உள்ளே வந்தவங்களும் விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லி யார் வந்துட்டு இப்போ கம்பல் பண்ணுறாங்கன்னா, யூதராக இருந்து கிறிஸ்தவர்களாக மாறணும். ஏன்னா இவங்க நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறாங்க இல்லைங்களா, அதனால நீங்களும் என்ன பண்ணணும், விருத்த சேதனம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு புதிய விஷயத்தை உள்ளே கொண்டு வராங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, நிறைய குளறுபடி உருவாகவும் சகோதரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, எருசலேமில் வந்துட்டு அப்போஸ்தலர்களை கூட்டி அங்கே மீட்டிங் மாதிரி போடுறாங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நடக்குது, என்ன பண்ணலாம் அப்படின்னும் போது இப்போ தான் அங்கே அப்போஸ்தலனாகிய யாக்கோபு தான் இந்த விஷயத்த சொல்லுவாங்க. அவங்க மேலே அதிகப்படியான பாரத்தெல்லாம் நம்ம என்ன வேணாம் சுமத்த பண்ண தேவையில்லை, அவங்க எதுக்கு விலகி இருந்தால் போதுமா,
விக்கிரகங்களுக்கு படைச்ச அந்த அசூசியான காரியம், வேசித்தனம், நெருங்குண்டு செத்தது, ரத்தம், இதுக்கு மட்டும் அவங்க என்ன இருந்தால் போதும், விலகி இருந்தால் போதும். விருத்த சேதனத்தெல்லாம் அவங்க என்ன தேவையில்ல, பண்ண தேவையில்ல அப்படின்றது ஒரு தீர்மானத்தை எடுத்து இதை என்ன பண்ணுறாங்க, திரும்ப பவுல் பண்ண மூலியமா எல்லா சகோதரர்களுக்கும் அறிவிக்கும்படி இந்த ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இப்போ என்ன இங்கே ஒரு விஷயம்னா, இது சகோதரர்களால் ஒரு மனமாக தீர்மானம் எடுத்துட்டாங்க. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு நிருபத்தில் நீங்கள் வாசிச்சிங்கன்னா, வீட்டில் போயிட்டு வாசிச்சு பாருங்க, 10ஆம் அதிகாரம் 18 - 33 வசனங்களில் அங்கே என்ன சொல்லப்பட்டிருப்பாங்கன்னா, நம்ம இந்த ராப்போஜனத்தில் பங்கு கொள்ளும் போது நீங்கள் விக்கிரகங்களுக்கு படைத்த விஷயங்களை வந்துட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். அப்படியே சொல்லிட்டே வரும்போது விக்கிரகங்கள் ஒரு பொருட்டல்ல அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லுவார். ஆனாலும் அவங்களோட ஐக்கியமாக இருக்கக்கூடாதுன்ற விஷயத்த சொல்லிட்டு, நீங்கள் பூமியில் விற்கிற எல்லாத்தையும் வாங்கி சாப்பிடுங்க, ஏன்னா பூமியும் நிறுவும் கர்த்தருடையது, அதனால இருங்க. ஒருவேளை உங்களை விருந்துக்கு யாராவது அழைச்சாங்க கூட உங்களுக்கு முன்னாடி என்ன வச்சாலும் நீங்கள் சாப்பிடுங்க. ஒருவேளை இது படைக்கப்பட்டதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுங்க, அதுவும் உங்களுக்காக இல்லை, மற்ற சகோதரர் என்ன பண்ணக்கூடாது, இடரில் அடைஞ்சிடக்கூடாது. அவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும் உங்களுடைய தியாகத்தை. நீங்கள் சோத்திரத்தோட புசிக்கலாம், அது விக்கிரகம் ஒரு பொருட்டு இல்லைன்னு நினைக்கலாம். ஆனால் மற்ற சகோதரன் அதனால என்ன ஆகக்கூடாது, பாதிப்படையக்கூடாதுன்ற விஷயத்தெல்லாம் நிறைய சொல்லுவாங்க. ஸோ இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலும் இந்த இடத்துல சகோதரர்கள் ஒருமனப்பட்டு இந்த தீர்மானத்தை எடுத்ததுனால அவர் அங்கே என்ன பண்ணலைன்னா, தன்னுடைய சமாதானத்தை என்ன பண்ணுறாருன்னா, அந்த இடத்துல விருப்பத்தை அங்கே விட்டு கொடுக்குறாரு. ஏன்னா மற்ற சகோதரர்கள் எடுத்த தீர்மானம் சரியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருந்தாலுமே பரவாயில்ல, அந்த இடத்துல என்ன பண்ணுறாருங்க, விட்டு கொடுக்குறாரு. சகோதரர்கள் மத்தியில் வளர்ந்தவரும் அந்த பிளவை குணமாக்க, ஒருவேளை அவர் இல்லை இப்படிலாம் பண்ண வேணாம் இப்படியும் பண்ணலான்னு அவர் எதாவது சொல்லியிருந்தாருன்னா அந்த இடத்துல என்ன இருக்குங்க, கண்டிப்பாக ஒரு பிரச்சனை அங்கே வெடிச்சிருக்கும், பிளவு வந்திருக்கும். அதை அந்த இடத்துல தடுக்கிறாரு. எல்லாரையும் ஒருநிலைப்படுத்த என்ன பண்ணுறாருங்க பவுல் விரும்புகிறாரு. அப்போது சபைகளுக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருதுன்னா, தேவனுடைய பிள்ளைங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒருநிலைப்படுத்துறதுக்கு காரியங்களை செய்யணும் அப்படின்றத ஞானமாக சத்தியத்தின் பேரில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதே தான் ரோமர் நிருபத்திலையும் சொல்கிறாரு, 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாட கடவோம். இப்போ எதை தான் அதிகமாக நாடுங்கன்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறாங்கன்னா, சமாதானத்துக்கு அடுத்த காரியங்கள் பக்தி விருத்தி உண்டாக்குற மாதிரி இருக்கா, அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இப்போது அதிகமாக சமாதானத்தை நிலைநாட்டுவதற்காக பவுல் பிரயாசப்பட்டிருக்காங்க. ஒருவேளை அவர் என்னெல்லாம் செஞ்சுருக்கலாம் அப்படின்னும் போது அந்த 4 விஷயங்கள் பார்த்தோம் இல்லைங்களா. பொறுமை. ஸோ இப்போ ஒரு சமாதானம் செய்கிறவர்களுக்கு என்ன ஒரு கேரக்டர் ரொம்ப முக்கியங்க, பொறுமை. பிரச்சனை உருவாகிடுச்சு, இப்போ அது எப்படியாவது முடிக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம்னா பொறுமையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அது என்னவா ஆகலாங்க, ரொம்ப பெருசாக ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது பொறுமை சமாதானம் பண்ணுகிறவர்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 2வது கேட்கிற காது. ஸோ ஒரு இரு தரப்புக்கு நடுவில் ஒரு சமாதான குலைச்சல் இருக்குது, அதை சரி பண்ணுறோம்னா முதல்ல 2 தரப்புலேருந்து சொல்லக்கூடிய காரியத்தை என்ன பண்ணுங்க, காது கொடுத்து கேட்கணும். சில நேரங்களில் என்ன பண்ண மாட்டோம்னா, நம்ம காது கொடுத்து என்ன பண்ண மாட்டோங்க, சொல்ல வரும்போதே அதை அப்படியே ஸ்டாப் பண்ணுறோம். இல்லை இது அப்படி தான் தப்பாக தான் இருக்கும், இல்லை இது இப்படி தான் அப்படின்னு என்ன பண்ணுவோம், நாமளே ஜட்ஜ் பண்ணிடுவோம். வசனம் வாசிங்க, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 13வது வசனம், காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கவுமா இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை கேட்கறதுக்கு முன்னாடியே என்ன சொல்றதுங்க, பதில் சொல்றது. ஸோ அவங்களுக்கு எப்படி இருக்குமா, அது புத்தியினமும் வெட்கமுமா இருக்குமா. அப்போ ரொம்ப தேவனுடைய பிள்ளைங்க ஞானமாக செய்கிறோன்னா முதல்ல என்ன பண்ணுங்க, காது கொடுத்து கேட்கணும். ஸோ இந்த ஒரு கேரக்டர் ரொம்ப முக்கியம்னு சொல்லி பார்க்குறோம். 3வது அமைதியான குரல். ஸோ ஆல்ரெடி பிரச்சனை போயிட்டுருக்கு, 2 பேருக்குள்ளேயும் நம்ம சமாதானம் செய்யணும் அப்படின்னா இவங்க என்ன பண்ணிடக்கூடாதுங்க, போயிட்டு நேராக பரிசுத்த ஆவி என்னும் தண்ணீரை அவங்க மேலே ஊற்றணும். மாறா அதுக்கு பதிலாக எரிச்சலின் ஆவியை ஏதாவது இல்லை சத்தமாக பேசிட்டாங்கன்னா இன்னும் என்ன ஆகுங்க, பிரச்சனை இன்னும் அதிகமாகிடும். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாதுன்னா, அவங்க மேலே எதை ஊற்றணும்னா பரிசுத்த ஆவி அப்படின்னா தேவன்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த ஆவியோடு போனோன்னா அங்கே என்ன ஆகும்னா சமாதானம் செய்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்னா, பரிவு அல்லது இரக்க குணம். இப்போ 2 பேர் தரப்புலையுமே நியாயமான காரியங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னா இவங்க விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, நான் பண்ணது சரிதான் அப்படின்னு. மற்றவங்களும் அவங்க விஷயத்தில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா, இவங்க சமாதானம் செய்கிறவர்கள் அதை சரியானதை சீர்தூக்கி பார்த்து 2 பேர்த்து மேலேயும் என்ன பண்ணணுங்க, இரக்கம் காமிச்சு அதுக்கு அடுத்து என்ன செய்யணுமோ அந்த விஷயத்த ஞானமாக அவங்க பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம்.
அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு சமாதானம் செய்கிறவங்களா இருக்காங்கன்னா இவங்களுக்கு இந்த 4 விஷயங்களும் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்மளுடைய நடைமுறை லைஃப்பில் இன்னும் நிறைய காரியங்கள்லாம் வரும். ஸோ அதை குறித்து கூட சகோதரர் ஒரு சில ஆலோசனைகள் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, நோக்கத்தை ஆராயிறது. ஸோ நோக்கத்தை ஆராயிறது அப்படின்னும் போது நம்மளுடைய இன்டென்ஷன் முதல்ல என்னவா இருக்குது. அதாவது பிரச்சனை உருவாகிடுச்சு, இப்போது நான் சத்தியத்தை அந்த இடத்துல நிலைநாட்ட விரும்புகிறேன்னா, இல்லை என்னுடைய வாதத்தை நான் அந்த இடத்துல நிரூபித்து அவங்க பண்ணது தவறு அப்படின்றத நம்ம நாடுறோமா. இப்போ என் நோக்கம் என்னவா இருக்கணும்னா, நான் எப்படியாவது சமாதானம் செய்யணும், அது சரி பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தோட போனோம் அப்படின்னா என்ன ஆகுங்க, ஈஸியாக என்ன ஆகும்னா சால்வ் ஆகிடும் ப்ராப்ளம். இல்லை நான் பண்ணது சரிதான், என் தரப்பில் உள்ளது நியாயம்தான் அப்படின்னு நம்ம வாதாடணும்னா அது சரியான நோக்கமாக இருக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்குறோம். ரெண்டாவது ஒரு விஷயம், தெய்வீக உதவி நாடுதல். ஸோ சுய புத்தியின் மேலே சார்ந்து சுயமாக ஒரு விஷயத்தை டப்புன்னு நம்ம முடிவு எடுத்துகிறோமா. இது எதுக்குமே பொருந்தும் அப்படின்னா, ஒருவேளை நமக்குள்ள சமாதானம் இல்லைனாலும் சரி, இல்லை மற்ற சகோதர சகோதரிகள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்குள்ள சமாதானம் இல்லை, அவங்கள நம்ம சமாதானம் பண்ண போகிறோம்னாலுமே எந்த உதவியை நாடணுங்க, தேவன்கிட்ட அவருடைய ஹெல்ப்பை நாடணும். ப்ரேயர் பண்ணிட்டு தேவ உதவியோட அந்த விஷயத்தை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது எப்படி இருக்குங்க, கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும். மாறா நம்மளா ஒரு விஷயத்த செஞ்சு நான் போய் சரி பண்ணிடுவேன், எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் இருக்குது அப்படின்னு நம்ம சுய புத்தியில் போயிட்டு பண்ணணும்னா கண்டிப்பாக அங்கே ஒரு சுமூகமான சூழ்நிலை உருவாகாது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மூன்றாவது, அமைதி காக்கிறது. அமைதி காக்கிறதுனா எவ்வளோ நேரம் ஆனாலுமே அந்த விஷயத்தை கொஞ்சம் பொறுமையாக இருந்து நம்ம அமைதி காத்தோம்னா அதற்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கவனித்தல்னும் போது நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி அந்த எதிர்த்தரப்பினுடைய வார்த்தைகளை வந்து சில நேரங்களில் அதை கவனிக்காமல் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணி நம்ம தரப்பில் இருக்க வாதத்தை ஹைலைட் பண்ணுறது, இதுதான் சரி அப்படின்மா அவங்கள பேசவே விடாமல் தடுத்து நம்மளோட என்ன பண்ணுறது, இல்லைன்னா நம்ம பக்கம் வழிக்கு கொண்டு வர்றதுக்காக நம்ம சில முயற்சிகளை ஏறெடுக்கிறது. ஸோ இந்த மாதிரி விஷயத்த செய்யாமல் இருக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவான மொழியில் உரையாடுதல். பொதுவான மொழியில் உரையாடுதல்னா, இப்போ 2 பேருக்குள்ள சமாதானம் செய்ய போகும்போது 2 பேரும் புரிஞ்சிக்கிற மாதிரி ஒரே லாங்குவேஜில் சரியாக பேசுறது. சில நேரங்களில் சீர்பொருந்துதல் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம குறித்து பேசும்போது ஒருத்தவங்க எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னா, அது உயிர்த்தெழுதலை குறித்து. சீர்பொருந்தல் நமக்கு தெரியும், தேவனோட மனுக்குலம் ஒட்டுமொத்த மனுக்குலமும் என்ன பண்ண போகிறாங்க, சீர்பொருந்த போகிறாங்கன்றது வச்சு உயிர்த்தெழுதலை குறித்து ஒருத்தர் பேசுவார். இன்னொருத்தவங்க எப்படி புரிஞ்சிக்க வாய்ப்பு இருக்குன்னா, அது அழித்தலை குறித்து பேசுவாங்க. அழித்தல்னா சாத்தானா அவனுடைய ராஜ்யமும் என்ன பண்ணுதுங்க, டோட்டலாக அந்த இடத்துல அழிக்கப்படுது, தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுது, அப்படி குறித்து பேசுது. இந்த மாதிரி ஒரே வார்த்தைக்கு என்ன பண்ணுவாங்க, 2 விதமான மீனிங் எடுத்துட்டு அப்படியும் பேசி திரும்பவும் அதிகமாகிடாதபடிக்கு 2 பேரும் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரே பொதுவான கருத்தை என்ன பண்ணணுமா பேசணும் அப்படின்றாங்க. அதுபோல் பொதுவான கருத்து அப்படின்னும் போது 2 பேரும் ஏற்றுக்க வகையில் ஒரே கருத்தை குறித்து பேசுறது. மற்றவர்களுடைய வாதத்தில் உள்ள சட்டப்பூர்வமான ஆதாரங்களை ஒத்துக்கொள்ளுதல். இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ தேவனுடைய பிள்ளைங்க சத்தியத்தின்படி நடக்கிறோம், சத்தியத்தை நிலைநாட்டணுன்றது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும். கரெக்டுங்களா? எப்படியோ போயிடுச்சு, பிரச்சனை அது இல்லை. இப்போ ஒரு சகோதரனோ இன்னொரு சகோதரனோ யாராவது வந்து சத்தியத்தின்படி இது தவறு அப்படின்னு ப்ரூஃப் காட்டுறாங்கன்னா என்ன பண்ணிடணுங்க, உடனே அந்த வாதத்தில் உள்ள சட்டப்பூர்வமான ஆதாரம், அதான் அந்த சட்டப்பூர்வமான ஆதாரம்ன்றது என்னன்னா வேத வசனம். வசனத்தை எடுத்து கோட் பண்ணி சகோதரன் இது சரி இது தப்பு அப்படின்னும் போது உடனே என்ன பண்ணிடணுங்க, அந்த இடத்துல ஹம்பிளாக அந்த விஷயத்தை விட்டுறது நல்லது. இல்லை நான் பண்ணுறது சரி, நீ என் வாக்குவாதத்திலே நான் உறுதியாக நினைச்சிருக்கிறேன்னா சத்தியத்துக்கு நம்ம என்ன பண்ணலைங்க, இடம் கொடுக்கல. நம்ம எதுக்காக தான் வந்திருக்கோம்னா சத்தியத்தை நிலைநாட்ட தான் வந்திருக்கோம், முடிஞ்சு நம்மளுடைய வாதத்தை நிலைநாட்டல. ஒருவேளை சொல்கிற சகோதரன் வயசு சின்னவங்களோ பெரியவங்களோ அது முக்கியம் இல்லை. சொல்கிறது என்னங்க, சத்தியம் தேவனுடைய வார்த்தை அப்படின்னா அதுக்கு 100% என்ன பண்ணிடணும், நம்ம கீழ்ப்படிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். காலம் தாழ்த்துதல். காலம் தாழ்த்துதல் அப்படின்னு சொல்லும்போது என்ன புரிஞ்சுக்கலாம்னா, சில விஷயங்களுக்கு நம்ம முயற்சி எடுப்போம், பட் உடனே ரிசல்ட் என்ன பண்ணாதுங்க, கிடைக்காது, கொஞ்சம் நாட்கள் எடுக்கும். ஏன்னா அவங்க அது தேவன் உணர்த்தி திரும்ப அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அது தப்புன்னு வர்ற வரைக்கும் என்ன ஆகணுங்க, நம்ம வெயிட் பண்ணணும்.
சொன்ன உடனே மாறிடணும் நடக்கணும் அப்படின்றதும் நம்ம என்ன பண்ணக்கூடாதுங்க, யோசிக்க கூடாது. அதான் யூதாவில் 3ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க சிஸ்டர். யூதா 3ஆம் வசனம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புக் கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கண்டது. இப்போ விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் அப்படின்னா சில நேரங்களில் போராட்டம் இருக்கும். என்ன போராட்டம்னா இதுதான், வெயிட் பண்ணுறது தான். போராடி சில விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஒரு சமாதானத்துக்குள்ளே கொண்டு வரணும்னா வெயிட் பண்ணணும். நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஒரு வேலையை வந்துட்டு எந்த அளவுக்கு சரியாக பண்ணுறோம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வெயிட் பண்ணணும்னு சொல்லி பார்க்குறோம். கடைசியாக பிரச்சனையை தீர்த்தல். இவ்வளவும் பண்ணியும் சொல்யூஷன் கிடைக்கல, சால்வ் ஆகலை அப்படின்னா என்னன்றதை அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியாக அதை விட்டு வெளியே வந்துடுறது நல்லது. அதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியலன்னும் போது நம்ம என்ன பண்ணிவிடுங்க, தேவன் கருத்தில் கொடுத்துட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஏன் இவ்வளோ விஷயங்களை இதில் பார்க்குறோம், இந்த ஒரு சமாதானத்தை செய்கிறதுக்கு ஏன் இவ்வளோ விஷயங்கள்னா நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும் அப்படின்னா, முதலாவது நாமும் சமாதானமாக இருக்கணும், அதுக்கப்புறம் நம்ம சுற்றி உள்ளவங்களோட சமாதானமாக இருக்கணும். ஒருவேளை அவங்க சமாதானமாக இல்லைனாலும் தேவ சித்தமானால் சத்தியத்தின்படி அவங்களோட நம்ம என்ன பண்ணலாங்க, சில வழிமுறைகளை மேற்கொள்ளலாம். ஒருவேளை அவங்களாம் அதை சொல்லாத வரைக்கும் கூட நம்ம என்ன பண்ணலாம், அமைதியாகவே இருக்கலாம். நம்மளா போனால் அதுவும் என்னவாயிடுங்க, அந்நிய காரியத்தில் தலையிடுறது போல மாறிடும். தெரியுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணலாம். ஸோ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பாடத்தினுடைய கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். ஸோ அப்போ தேவனுடைய புத்திரர்கள் யார் அப்படின்னா சமாதானம் பண்ணுகிறவர்கள் தான் பாக்கியவான்கள். அவங்க தான் யாருங்க, தேவனுடைய புத்திரர்கள். அப்போ இந்த தேவனுடைய புத்திரர்களாக ஒருத்தவங்க மாறணும் அப்படின்னா ஒரே நாளில் அது ஆகக்கூடிய ப்ராசஸ் இல்லை. அவங்க அது வரணும்னா 6 படிகள் என்ன பண்ணணுங்க, கடந்து வரணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த 6 படிகள் தான் என்னென்னா, ஆவியில் எளிமை உள்ளவர்கள். அவங்க என்ன பண்ணணும், சிந்தையில் முதல்ல எளிமை காணப்படணும். அதுக்கப்புறம் தன்னுடைய பாவங்களுக்காக அவங்க வருத்தப்படுறவங்களாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீதியின் மேலே பசிதாகம் உள்ளவர்களாக இருக்கணும். சாந்த குணம் உள்ளவர்களாக இருக்கணும். சத்தியத்தை கற்றுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டணும் அவங்க. அதுக்கப்புறம் இரக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், இரக்கம் காட்டணும். அப்போ தான் தேவன்கிட்ட இரக்கம் கிடைக்கும். அப்புறம் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். நம்மளுடைய சிந்தை எந்த அளவுக்கு பரிசுத்தமாகுது, அதற்கான என்ன முயற்சிகள்லாம் எடுக்க முடியுமோ அதை ஒவ்வொரு நாளும் எடுக்கலாம். ஏன்னா அதே ரோமர் 12:2 வாசிக்கிறோம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அது மறுரூபமாகணும். ஏன்னா ஆல்ரெடி பழைய சிந்தை நம்மளை என்ன பண்ணுங்க, திரும்ப திரும்ப பழைய சுபாவத்தில் வழி நடத்தும். ஒவ்வொரு முறையும் நம்ம விழுந்து போகும்போதும் எந்திரிச்சு அதை அடுத்து அதை சரி பண்ணுறதுக்கான முயற்சிகளை ஏறெடுக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். இது எல்லாத்தையும் ஒருத்தவங்க கடந்து வரும்போது அவங்க என்னவா மாறுறாங்கன்னா சமாதானம் பண்ணுகிறவர்களாக மாறுறாங்க. ஏன்னா தேவன் இந்த ஒரு அழைப்பில் நம்மளை அழைச்சிக்கிறதுக்கு எதுக்கு அப்படின்னா, நாளைக்கு ஒட்டுமொத்த உலகமும் ராஜ்யத்தில் கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நாம் அந்த ஒப்புரவாகுதல் ஊழியம் பண்ணணும் அப்படின்னா, இப்போ அதுக்கு முன்னாடி நாம் இங்கே என்னவா மாறி இருக்கணுங்க, இந்த ஒரு சமாதானம் பண்ணுகிறவர்களாக மாறணும். ஸோ அதற்கான வழிமுறைகள் தான் பார்த்தோம். என்னென்ன அப்படி நமக்கு பொறுமை இருக்கணும், கேட்குற காது இருக்கணும், பரிவு இரக்க குணம் இருக்கணும், அப்புறம் அமைதியான வார்த்தை. இந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் சடனாக நம்ம ஒரு சத்தமாக ஒரு விஷயம் பேசிட்டா கூட அது இன்னும் அதிகமாகிடும். ஸோ இதெல்லாம் நடைமுறையில் வரக்கூடிய சிக்கல்கள், அதை எப்படி மேற்கொள்ளணும் அப்படின்றதுக்கான வழிமுறைகளும் நம்ம என்ன பண்ணுங்க பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ என்ன கடைசியாக சொல்லி நம்ம முடிக்கிறோம் அப்படின்னா, சங்கீதம் 133:1 வாசிங்க சார். 133 சங்கீதம் 1வது வசனம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. இந்த ஒரு சங்கீதம் எங்க பாடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, சகோதரர் இப்போ எருசலேமில் வருஷத்துக்கு ஒரு முறை எல்லாரும் பஸ்கா பண்டிகைக்கு வருவாங்க இல்லைங்களா. ஸோ அப்போது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு 4 திசைகளில் இருந்தும் சகோதரர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வருஷம் பஸ்கா பண்டிகைக்குள்ளே வருவாங்க. வரும்போது பரிசுத்த நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே ஒரு மலையில் எல்லாரும் ஒன்றா கூடி இருக்கும்போது இந்த ஒரு சங்கீதம் அவங்களுக்காக பாடப்பட்டதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சகோதரர்கள் கொடுத்துருக்காங்க. என்னன்னா எல்லா சகோதரர்களும் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க, ஒன்றா கூடி அவங்க இடத்துல வாசம் பண்ணுறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அப்போது சமாதானத்தினுடைய இலக்கு என்ன அப்படின்னா, ஏன் சமாதானம் குறித்து பேசுகிறோன்னா, ஒருமனப்பாடு, அந்த ஒரு ஒன்னஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியன்றதை நம்ம இங்கே புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஒருமனம் இல்லை அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியாதுங்க, கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் ஒரு அங்கமாக மாற முடியாது. ஏன்னா இயேசு கிறிஸ்துவ பூமியை விட்டு போகும்போது என்னதான் சொல்லி தேவன்கிட்ட ப்ரேயர் பண்ணாங்கன்னா, பிதாவே நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் ஒன்றாக இருக்கிறது போல இவர்கள் எல்லாரும் நம்மில் ஒன்றாக இருக்கும்படி என்ன பண்ணுறேன்
வேண்டிக் கொள்கிறேன். அப்போ அந்த ஒரு ஒருமைப்பாட்டினுடைய அவசியத்தை நம்முடைய போதகர் எந்த அளவுக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க. அவர் ஆசையும் பட்டார், நம்ம என்ன பண்ணோம், இவங்களும் நம்மள ஒன்றாக இருக்கணும். ஸோ அதுதான் தேவனுடைய திட்டம், தேவன் கிறிஸ்து சபை. இப்போ அந்த சபையை நம்ம எல்லாருமே அந்த 144,000 பேரும் கிறிஸ்துவோட ஒரு அங்கமாக மாறணும்னா தலை என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கும்போது அந்த ஒரு ஒன்னஸ் அப்படியே அந்த ஒரு விஷயம் எல்லாருக்குள்ளேயும் ஒன்று போல இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணவா முடியும்னா சபையாக மாற வாய்ப்பு இருக்குது. அந்த ஒரு ஆசீர்வாதத்தில் பங்கெடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த ஒரு மத்தியஸ்தம் ஊழியம் செய்வதற்கும் நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நம்மளுடைய பலகீனங்கள் அபூர்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி போட தேவன் வல்லவங்களாக இருக்காங்க. ஏன்னா இந்த ஒரு அழைப்பில் நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளால் செய்ய முடியும்னு சொல்லி தான் என்ன பண்ணுறாங்க, தேவன் அழைச்சிருக்காங்க. முடியாதவங்களை அழைச்சி அவங்கள வந்துட்டு தேவன் வந்துட்டு அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து ரசிக்கிறவங்க இல்லை தேவன். கிறிஸ்துவுமே அப்படிதான், அவர் நம்மை போல பாடுபட்டிருக்காரு. எல்லா விஷயத்துலையும் அவர் நமக்கு வரக்கூடிய பலகீனங்கள் எல்லாமே அவருக்கு தெரியும். இப்போ சப்போர்ட் பண்ண அவங்க 2 பேர் இருக்கிறாங்க. நாம் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த விஷயங்களை சரியாக புரிஞ்சு கொண்டு இந்த ஒரு சமாதானத்தை பெற்றவங்களாக அதை மற்றவர்கள் செய்கிறவர்களாக இருந்து தேவன் வைத்திருக்கக்கூடிய அந்த மிக பெரும் அந்த பந்தய பரிசை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாங்க அப்படின்ற விசுவாசத்தோடு நம்ம இந்த ஒரு பாடத்தை நிறைவு செய்யலாம். இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை ஏற்றுக்கொள்கிறேன். பொறுமையோடு கேட்ட உங்களையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென்.